정면에 있는 불 좀 빼줄 수 있어요? இந்த லைட் மாத்திரம் கொஞ்சம் ஆஃப் பண்ண முடியுங்களா? நேரடியா முகத்துக்கு அடிக்குது. 눈이 좀 부십니다. 아, 예, 좋습니다. போதும். 여러분 아직 저녁 식사 안 하셨죠? நீங்க இன்னும் யாரும் இந்த டின்னர் சாப்பிடல தானே? 네, 저는 좀 일찍 먹었습니다. நான் உங்களை காட்டில கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டேன், மன்னிச்சிடுங்க. 우리 한국의 관습하고 인도의 관습이 좀 달라서 தென்கொரியாவுடைய உணவு வழக்கத்திற்கும் இந்தியாவுடைய உணவு வழக்கத்திற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. 예, 저는 좀 간단하게 저녁 식사를 했습니다. சும்மா சாதாரண ஒரு லைட்டான ஒரு டின்னரை நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். 이 식사하고 건강은 좀 바로 직결되기 때문에 நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் இப்ப இந்த உணவு வழக்கத்தையும் நம்மளுடையதை நம்ம தான் பாதுகாக்கணும். 그래서 원래는 여러분들 식사 시간에 저도 맞춰서 같이 먹어야 되는데 ஆக்சுவலா உங்களுடைய டின்னர் டைம்ல உங்களோட சேர்ந்து நான் சாப்பிட்டுருக்கணும். 제 건강을 위해서 조금 땡겨서 먹었습니다. என்னுடைய ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் முன்னாடி அதை எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன். 음식하고 건강에 대해서는 따로 시간이 있으면 그때 여러분한테 한번 자세히 이야기를 해드리려고 합니다. உணவு மற்றும் ஆரோக்கியத்தை குறித்து இன்னொரு நேரம் எனக்கு கிடைத்ததுன்னா இன்னும் விவரமா நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 혹시 여러분들 커피 좋아하세요? உங்களுக்கு காஃபி பிடிக்குங்களா? 세 분밖에 좋아하는 분이 안 계신 것 같으네. 3 பேர் தவிர வேற யாருக்குமே காஃபி பிடிக்காதுங்களா? 아, 뒤에 또 늦게 있어요. 고맙습니다. சரி சரி, பின்னாடி நிறைய பேர் இருக்கீங்க, நன்றி. 혹시 저 그린티라고 들어보셨습니까? கிரீன் டீன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 그 차 좋아하시는 분 있어요? கிரீன் டீ யாருக்கெல்லாம் பிடிக்கும்? 아, 예, 손 내리 고맙습니다. சரி, கையை கீழே போடுங்க, நன்றி. 여러분 그 자기 전 4시간 전에는 커피나 그린티를 마시면 안 된다는 거 아십니까? தூங்குறதுக்கு 4 மணி நேரம் முன்னாடி காஃபி இல்லனா இந்த கிரீன் டீயை குடிக்க கூடாது. இது உங்களுக்கு தெரியுங்களா? 알고 계세요? தெரியுங்களா உங்களுக்கு இது? 예. 모르는 것 같아 제가 말씀드릴게요. நீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால நான் சொல்றேன். 어느 날 제가 이제 이 목이 아파가지고 이비인후과 병원을 갔어요. ஒரு நாள் எனக்கு இப்போ தொண்டை பிரச்சனை இருக்கனால இப்போ அந்த மருத்துவமனைக்கு நான் சென்றேன். 요거 처음으로 만들어 주세요. முதல் ஸ்லைடுக்கு தயவு செய்து போங்க. 그 이비인후과 병원에 갔는데 그 병원에 보통 우리는 한국에는 병원에 가면은 손님들이 먹을 수 있도록 그 차 종류를 병원에 많이 갖다 놓습니다. இப்போ தென்கொரியாவுல வந்து ஒரு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அங்க வரக்கூடிய அந்த விருந்தாளிகள் நோயாளிகளை குடிக்கக்கூடிய அந்த டீயை ஒவ்வொரு வகையா அங்க வச்சிருப்பாங்க. 기다리는 동안에 심심하니까 차를 마시라는 거죠. டாக்டரை சந்திக்கிற அந்த காத்திருக்க நேரம் இருக்கு இல்லீங்களா, அந்த நேரத்துல இந்த காஃபியோ இல்ல இந்த டீயை வந்து நீங்க குடிக்கணும்ன்றதுக்காக அங்க வச்சிருப்பாங்க. 어느 날 가니까 병원에서 차를 싹 다 치워버렸어요. ஒரு நாள் நாங்க போய் அந்த மருத்துவமனையில போய் பார்க்கறேன், இந்த டீ காஃபி எதுவுமே அங்க இல்ல. 의사 선생님이 저한테 이야기를 합니다. டாக்டர் என்ன பார்த்து சொன்னார், 아니 사람들이 커피가 몸에 안 좋다고 그래서 커피를 치웠더니 자꾸 그린티를 마시는데 이 몸이 더 안 좋다고. இப்போ ஜனங்க வந்து இப்போ காஃபி உடம்புக்கு நல்லது இல்லைன்னு அதை நீக்கிட்டு இப்போ கிரீன் டீயை வந்து இப்போ சில பேர் கொடுக்குறாங்க. 그게 뭐가 안 좋습니까 하고 물어봤어요. ஆனா கிரீன் டீயை குடிக்க கூடாதுன்னு சொன்னாரு. இதுல என்னங்க நல்லது இல்ல அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். 사람들이 나쁘다고 그러면 그냥 무조건 나쁘다고 생각하고 좋다고 그러면 무조건 좋다고 생각을 해요. ஒவ்வொரு ஜனங்களும் வந்து இது கெட்டதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா கெட்டதா தான் இருக்கும், இது நல்லதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கட்டாயம் இது நல்லதா தான் இருக்கும்னு எல்லாரும் யோசிக்கிறோம். 그것이 어떤 효능을 가지고 있기 때문에 언제 먹느냐에 따라서 보약이 될 수도 있고 독약이 될 수도 있어요. ஒவ்வொரு காரியத்தையுமே எந்த நேரத்துல எந்த அளவுல நம்ம எடுத்துக்கொள்கிறோமோ அது மருந்தா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்துல அது ஒரு விஷமா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 사과는 아침에 먹으면 보약이라는 거 아시죠? இப்ப ஆப்பிள் வந்து காலையில நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? 반대로 저녁에 먹으면 독약입니다. ஆனா அதே நேரத்துல அத ராத்திரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுவே மருந்து அல்லாத ஒரு காரியமாகவும் மாறும். 그런 얘기 들어보셨어요? இந்த மாதிரி எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 무슨 얘기를 하는지 잘 모르십니까? நான் சொல்றது உங்களுக்கு புரியலங்களா? 이해갑니다. 근데 전에는 들어본 적이 없습니다. 사과는 오전에 먹으면 보약입니다. 보약. 보약 메디슨. 야. 독약은 포이즌이죠. 야. ஆப்பிள் வந்து இப்ப காலையில நம்ம சாப்பிட்டோம்னா அது நல்ல மருந்துன்னு சொல்றாங்க. 반대로 저녁에 먹으면 독약이에요. ஆனா ராத்திரி அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது விஷம். 언제 먹느냐에 따라서 효능이 달라지는 겁니다. எப்ப நீங்க சாப்பிடுறீங்களோ அதை பொறுத்து அதனுடைய விளைவுகளும் வித்தியாசம் இருக்கும்.
우리 몸에 미치는 영향 때문에 그런 거예요. நம்மளுடைய உடம்புல அது கொடுக்கக்கூடிய பாதிப்புகளை பொறுத்து நம்ம இந்த மாதிரி சொல்ல முடியும். 여러분 커피에는 카페인이라고 하는 성분이 함양돼 있어요. பிரியமானவர்களே, இப்போ இந்த காஃபில வந்து காஃபீன் அப்படின்ற அந்த ஒரு பொருள் மூலமாக அதை தயாரிக்கிறாங்க. 피곤할 때 커피 한 잔을 마시면은 몸이 나른하니 기분이 좋아지고 확 풀리는 느낌을 갖습니다. எப்போல்லாம் உங்களுக்கு டயர்டா இருக்குதோ அப்பலாம் நீங்க காஃபி குடிச்சினா ஒரு மாதிரி ஒரு புத்துணர்ச்சி மாதிரி உங்களுக்குள்ள வரும். 그게 카페인이 하는 역할이에요. காஃபீன் செய்யக்கூடிய ஒரு வேலை தான் இந்த மாதிரி உங்களுடைய உடம்புல இந்த விளைவுகள் தோன்றுது. 이 카페인 성분이 들어가 있는 음식이 들어가면 இப்போ இந்த காஃபீன் நுழைந்திருக்கிற இந்த உணவு நம்மளுடைய உடம்புக்குள்ள போச்சுனா 그 긴장돼 있던 우리 몸을 갖다가 확 풀어줘요. படபடப்பா இருக்கக்கூடிய நம்மளுடைய சரீரத்தை எல்லாத்தையுமே அப்படியே லகுவாக சௌகரியமாக்கும். 굉장히 기분도 좋아집니다. நமக்கு அப்போ ரொம்ப நல்ல உணர்வு நம்ம. 근데 문제가 하나 있어요. ஆனா ஒரு பிரச்சனை அங்க இருக்குது. 사람 몸의 장기 중에 보면 관략근이라는 것으로 형성되어 있는 부분이 있습니다. 관략근? 이렇게 쪼여졌다가 풀어졌다는. 에솔? 에스톨? 에스콜. 오케이. இப்ப நம்மளுடைய பின்புற பகுதிகளை வந்து இப்ப அங்கே ஒரு சதை இருக்கிறது. 예, 제가 쓰는 용어가 의학 용어라서 평상시 잘 안 쓸 수도 있어요. நான் பயன்படுத்துற இந்த ஆங்கிலம் வந்து ஒரு சாதாரணமா யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. 사람 몸의 가장 대표적인 관략근이 어디냐면 항문입니다. ஒவ்வொரு ஜனங்களுடைய சரீரத்திலுமே இப்ப நான் சொன்னது போல அந்த பின்புற சதையில தான் விளைவுகளை நம்ம வந்து சரியா பார்க்க முடியும். 평소에 꽉 쥐어져 있다가 சாதாரணமா அது ரொம்ப சுருக்கி இருக்கும். 필요할 때만 열리잖아요. எப்பப்பெல்லாம் தேவையோ அப்ப மாத்திரம் அது திறக்குது. 이제 그런 것처럼 사람 몸의 관략근이 이 목의 식도를 타고 내려가서 위에 내려가는 부분이 있어요. அதே போல தான் நம்மளுடைய உடம்புக்குள்ள அந்த உணவு எல்லாமே போயிட்டு இப்போ சில உணவுகள் வந்து மேல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 그래서 음식을 먹으면 음식이 내려갈 때 문이 열렸다가 இப்போ உணவு உள்ள சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது வெளியே போகணும்னு நினைக்கிறப்போ கதவு திறக்கணும். 식도를 통과해서 위에 내려가면은 식도 끝에 있는 부분이 딱 닫혀 버립니다. throat. இப்போ நம்ம தொண்டைக்குள்ள போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நேரத்துல வந்து இப்போ அந்த தொண்டையை அதை அடைக்குது. 왜 그러냐면 음식물이 위에 들어갔는데 거꾸로 올라오면 안 되잖아요. ஏன் அப்படினா இப்போ இந்த உணவு பகுதியினுடைய கதவு மேல்புற நோக்கி திறந்திருக்குது. அது மாற்று திசையில அது மேல வர கூடாது. 그래서 위에 내려간 음식이 거꾸로 올라오지 못하도록 꽉 닫히는 역할을 해요. அதனால தான் இப்போ இந்த தொண்டை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த உணவு தாண்டி வெளியில வராதபடிக்கு அது அப்படியே தாங்கி பிடிக்குது. 카페인이 들어간 음식을 먹으면 ஆனா காஃபீன் நுழைஞ்சிருக்க அந்த உணவு எல்லாத்தையுமே நீங்க சாப்பிட்டீங்கன்னா 그 관략근의 힘이 느슨해지면서 문이 좀 열려요. இப்போ இந்த தொண்டை பகுதியில வந்து அதனுடைய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா அது இழக்க செய்து அந்த கதவு திறக்க ஆரம்பிக்குது. 그러면은 거기서 그 음식을 소화시키는 위산이 거꾸로 역류를 해요. அதுக்கப்புறம் இப்போ இந்த உணவை ஜீரணம் செய்யக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சக்தியை இழந்து மாற்று திசையில அது செயல்பட ஆரம்பிக்கும். 위산은 굉장히 강하기 때문에 இப்போ ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. 이게 목이나 아니면은 이 성대까지 올라오면 여기가 상해요. நம்முடைய கழுத்துலயோ இல்ல தொண்டை பகுதி வரைக்கும் வந்ததுனா அந்த இடத்துல அது சேர ஆரம்பிக்கும். 그래서 염증을 일으킵니다. கடைசில அதனுடைய விளைவுகளை இப்படி உருவாக்குகிறது. 그게 식도에 염증이 일어나면 식도염이라고 하고 இப்போ இந்த ஆசிடுடைய பாதிப்புகள் கூட நம்ம சொல்லலாம். 성대 부분에 그게 염증이 일어나면 인후염이라고 합니다. நம்மளுடைய அந்த நாடி இருக்குது இல்லையா, பேசக்கூடிய அந்த நாடிகளையுமே அதனுடைய பாதிப்புகளையும் சில நேரத்துல கொடுக்கும். 특히 이제 젊은 사람이 나이를 먹어가면서 그런 병이 많이 걸려요. விசேஷமாக இப்ப வாலிபர்களுக்கு வயதாகும் பொழுது இப்பேற்பட்ட வியாதி நிமித்தமாக பாதிக்கப்படுகிறாங்க. 그런데 음식을 먹고 서서 움직일 때는 별로 문제가 없어요. இப்ப சாப்பிட்டுட்டு நீங்க அங்கங்க நீங்க நகர்ந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. 음식을 먹고 카페인 음식을 먹고 누웠을 때 ஆனா இப்ப காஃபீன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்க படுக்க ஆரம்பிச்சீங்கன்னா 그 조그맣게 열려 있는 문을 통해서 위산이 거꾸로 흘러가는 거예요. இப்ப கொஞ்சம் மாத்திரம் திறந்திருக்க இந்த கதவின் மூலமாக இப்ப இந்த ஆசிட் எல்லாமே மேல் பகுதியை நோக்கி அது போக ஆரம்பிக்குது. 그래서 식도에 염증이 생기거나 이 목에 염증이 생기면 굉장히 어려워지기 시작합니다. அதனால உங்களுடைய பேசக்கூடிய அந்த நாடிகள் பிரச்சனைகள் இப்ப எழும்பிச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு வியாதியாகவும் மாறும். 음식을 먹고 나서 2시간에서 3시간 지나면은 소화가 다 되기 때문에 그런 일이 없어요. உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நேரம் ஆச்சுன்னா இப்ப இந்த சாப்பாடு எல்லாமே ஜீரணம் ஆயிடும். அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. 그렇기 때문에 잠자기 전에 카페인이 들어 있는 커피나 이런 것들을 먹고 바로 누우면
굉장히 몸에 해로운 거예요. அதனால தான் இப்ப நீங்க இந்த சாப்பிடுறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இப்ப இந்த காஃபைன் நுழைஞ்சிருக்க இந்த உணவு எல்லாத்தையுமே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வேதனையா இருக்கும். 특히 잠자기 전에 음식을 먹으면은 음식을 들어가서 소화시키느라고 위가 일을 해요. விசேஷமாக இப்ப நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடுறீங்க. அப்ப அந்த சாப்பாடை ஜீரணிக்கிறதுக்காக உங்களுடைய சரீரம் முழுவதா செயல்படும். 그 상태에서 누우면 ஆனா அந்த நிலையில இப்ப நீங்க படுத்தீங்கன்னா 자, 사람이 밤에 잠을 자고 나면 몸이 편안해야 되는데 ஒவ்வொரு இப்போ மனிதனுக்கு இப்போ உடனடியாக படுத்தானா அவருடைய சரீரம் சௌகரியமாகணும். 내가 6시간을 자고 일어났는데 நான் 6 மணி நேரம் இப்போ தூங்கி எழுந்துக்கிறேன். 음식을 먹고 바로 누우면은 얘가 3시간 일을 해요. இப்போ உணவு சாப்பிட்டு இப்போ நான் நேரடியா நான் தூங்குறேன்னா 3.5 மணி நேரம் இப்போ வயிறு வேலை செய்யும். 나는 6시간을 잤다고 생각하는데 실제는 3시간밖에 잠을 안 잔 거예요. நான் 6 மணி நேரம் தூங்குனதா நினைக்கிறேன். ஆனா உண்மையில என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் மாத்திரம் தான் நான் தூங்கி இருப்பேன். 자고 일어나도 몸이 개운하지를 않아요. நான் தூங்கி எந்திரிச்சாலும் சரி எனக்கு அவ்வளவு சௌகரியமா ஒரு புத்துணர்ச்சி இருக்காது. 나도 모르는 사이에 위에서 일을 했기 때문에. எனக்கே தெரியாம இப்ப எனக்குள்ள இருந்து இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நடந்துருக்கு. 거기다가 커피나 이런 음식을 먹고 자면은 반드시 식도염이 걸릴 확률이 높아요. அந்த இடத்துல இப்போ நீங்க இந்த காஃபியோ இல்ல இந்த காஃபைன் பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் சொன்னது போலவே வியாதிகள் வரும். 그래서 커피가 나쁘다고 그러니까. அதனால காஃபியை நான் கெட்டதுன்னு மாத்திரம் சொல்லலங்க. 사람들이 무조건 커피가 다 나쁘다고 말을 하고. எல்லா ஜனங்களும் வந்து காஃபி ரொம்ப கெட்டதுதான் உடனே அதை நம்பிறாங்க. 커피를 안 먹고 이번에는 그러면 몸에 좋은 녹차를 먹는데요. சரி இப்போ காஃபிக்கு பதிலாக இப்போ உடம்புக்கு நல்லா இருக்கிற இப்போ green டீல வந்து இப்போ green டீயை குடிக்கிறாங்க. 그런데 미안하지만 ஆனா நான் சொல்றதுக்கு மன்னிச்சிருங்க. 이 그린티 안에 들어 있는 카페인 함량이 커피의 7배예요. இப்போ இந்த கிரீன் டீல இருக்கக்கூடிய இந்த காஃபைன் வந்து இப்போ காஃபி காட்டிலும் 7 மடங்கு அதிகம். 카페인 함량만 보면은 그 그린티를 한 잔 마셨을 때 커피 7잔 마신 거하고 똑같아요. ஒரு கிரீன் டீ குடிக்கிறதுக்கு 7 தடவை காஃபி குடிக்கிறதுக்கு சமம். 오히려 더 몸에 해로운데. இன்னும் நம்மளுடைய சரீரம் வந்து சௌகரியத்தை இழந்து போகுது. 사람들이 나는 커피 안 마시고 그린티 마셨어. ஒவ்வொரு ஜனங்களும் நான் காஃபி குடிக்கல நான் கிரீன் டீ குடிச்சிருக்கேன்னு சொல்றான். 그거는 정확하게 몰라서 그렇게 이야기하는 거예요. இத பற்றி சரியா தெரியாதவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க. 사람이 낮에 피곤하고 할 때는 커피를 마셔도 좋고 이 그린티를 마셔도 좋아요. காலையில இப்ப ஜனங்க வந்து காஃபியை குடிச்சாலும் நல்லதுதான், இப்ப கிரீன் டீ குடிச்சாலும் நல்லதுதான். 그러나 자기 전에 눕기 전에는 그런 거 생각을 해야 돼요. ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி தாமதமான நேரத்துல இந்த காரியத்தை குறித்து நம்ம யோசிக்கணும். 음식 하나를 먹을 때도 그런 것들이 작용을 합니다. உணவு நம்ம சாப்பிடும்போது கூட இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே இத நம்ம அப்ளை பண்ணலாம். 커피하고 꿀차에 들어 있는 역할이 달라요. 롤 காஃபியாக்கும் கிரீன் டீ ரோல் குவாலிட்டி. இப்போ இந்த காஃபிக்கும் இந்த கிரீன் டீனுடைய இந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. 꿀차를 그린티라고 그러나? கிரீன் டீ ஹனி டீ காஃபிக்கும் இந்த ஹனி டீக்கும் வந்து ரெண்டுத்துக்கும் அதனுடைய வித்தியாசம் இருக்குது. 커피가 가지고 있는 성품은 사람 몸을 차갑게 만들어요. இப்போ காஃபில இருக்கக்கூடிய இந்த எல்லா பொருட்களுமே மனிதனுடைய சரீரத்தை வந்து இப்போ அது கூல் பண்ணும். 그런데 그 꿀차는 열을 가지고 있어요. ஆனா அந்த ஹனி டீக்கு வந்து இப்போ ஹீட் இருக்கு. 커피를 따뜻하게 마시면 목에 넘어갈 때는 따뜻한데 그 커피가 들어가서 사람 몸의 온도를 낮추는 일을 해요. இப்போ காஃபி வந்து நீ குடிக்கும்போது சூடா நமக்குள்ள போகும். ஆனா கீழே உள்ள போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய சரீரத்தினுடைய டெம்பரேச்சர் அது குறைக்குது. 반대로 꿀차를 얼음에 타서 시원하게 먹으면 목에 내려갈 때는 시원하지만 몸에 들어가서는 열을 만들어요. ஆனா அதே நேரத்துல இப்ப இந்த ஹனி டீயை நீங்க வந்து இப்ப கூல் பண்ணி குடிச்சாலும் சரி உள்ள போகும்போது கூலா போகும். ஆனா சரீரத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய சரீரத்துடைய உஷ்ணத்தை அதிகரிக்கும். 여기 인도에는 겨울에 온도가 얼마까지 내려가는지 잘 모르겠습니다만 இங்க இந்தியால இப்ப குளிர்காலத்துல எவ்வளவு கம்மியா டெம்பரேச்சர் போகும்னு எனக்கு தெரியல. 한국은 추울 때 영하 20도까지 내려가요. தென்கொரியால வந்து -20 வரைக்கும் குளிர்காலத்துல டெம்பரேச்சர் போகும். 아주 춥습니다. ரொம்ப குளிரா இருக்கும். 지금은 그렇지 않지만 옛날에는 그 겨울에 길에서 얼어 죽은 사람들도 많이 있어요. இப்போ அந்த மாதிரி இல்ல. பல நாட்களுக்கு முன்னாடி சாலையில் நடந்துருக்கும்போது பனியில உறைஞ்சு இறந்து போனவங்க இருக்காங்க. 제가 몽골에 가봤는데 몽골에는 영하 50도까지 내려갑니다. ஒருமுறை நான் 몽골க்கு போயிருந்தேன். அங்க வந்து -50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போச்சு. 그 추운데 사는 사람들이 추위를 이기려고 따끈하게 커피를 먹어요. இந்த குளிர் தேசத்துல வாழ்றவங்க எல்லாரும் இந்த குளிரை ஜெயிக்கிறதுக்காக காஃபியை குடிப்பாங்க. 그래서 손님이 오면은 따뜻하게 해준다고 커피를 뜨겁게 끓여서 대접을 해요. இப்போ விருந்தாளி யாராவது வந்தாங்கன்னா இந்த காஃபியை சூடா போட்டு அவங்களுக்கு அதை உபசரிப்பாங்க. 아이고 고맙습니다 하고 커피를 따뜻하게 먹어요. நன்றின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை வந்து சூடா குடிப்பாங்க.
목을 지나갈 때는 따뜻한데 இப்ப அதை குடிக்கும் போது ரொம்ப சூடா இருக்கும். 커피가 들어가서 사람 몸을 저기 차갑게 온도를 낮추는 거예요. ஆனா காஃபி உள்ள போயிட்டு அந்த மனிதனுடைய சரீர வெப்பத்தை வந்து அது இப்ப கூல் பண்ணுது. 커피를 먹고 조금 있으면 더 추워져요. இப்ப காஃபியை குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல இன்னும் குளிராயிடும். 아, 왜 이렇게 춥지? ஏன் இவ்ளோ குளிரா இருக்குது? 네, 커피 따뜻하게 한 잔 더 주세요. இந்த காஃபி இன்னொரு கொஞ்சம் சூடா கொடுங்க. 따뜻하게 한 잔 먹고 더 춥고. சூடா குடிக்கறாங்க ஆனா இன்னும் குளிர் அதிகமாகுது. 한 잔 더 주세요. இன்னொரு காஃபி கப் குடிங்க. 따뜻하게 먹고 더 춥고. சூடா குடிக்கறாங்க ஆனா இன்னும் அதிகமா குளிரா 아, 왜 이렇게 춥지? ஏன் இவ்ளோ குளிரா இருக்குது? 이 사람들은 커피가 무슨 역할을 하는지를 모르는 거예요. இந்த ஜனங்களுக்கு வந்து காஃபி என்ன காரியங்களை செய்யும் அதோட விளைவுகள் என்னன்னு சரியா தெரியல. 반대로 여름에 손님이 왔는데 ஆனா அதற்கு மறையாக ஒரு விருந்தாளி அதே நேரத்துல வரார். 꿀차는 굉장히 고급이고 귀하잖아요. இந்த ஹனி டீ வந்து ரொம்ப அதோட மதிப்பும் அதிகம் விலையேற பெற்றது. 아, 귀한 손님이 왔으니까 대접을 잘해 드려야 되겠다. ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்ததனால அவர்கள் ரொம்ப நல்லா உபசரிக்கணும். 그래서 꿀차를 시원한 물에 얼음에 타 가지고 대접을 합니다. அதனால இந்த ஹனி டீயை வந்து இப்போ ரொம்ப கூல் பண்ணி ஐஸோட சேர்த்து இப்போ அந்த கெஸ்ட்க்கு கொடுக்கறான். 목을 넘어갈 때는 시원해요. இப்போ அத உள்ள குடிக்கும்போது ரொம்ப சில்லுன்னு இருக்கும். 아이고 시원해라. ஐயோ ரொம்ப சில்லுன்னு இருக்குது. 조금 있으면 몸에서 열이 나기 시작해요. ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய சரீரத்துல இப்போ அது உஷ்ணம் அதிகரிக்கும். 아이고 왜 이렇게 덥지? ஏன் இவ்ளோ சூடா இருக்குது? 시원하게 꿀차 한 잔 더 주세요. சில்லுன்னு இன்னொரு ஹனி டீயை கொடுங்க. 시원하게 먹고 아우 덥다. இப்போ இது கூலா குடிக்கறாங்க ஆனா அது குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க உஷ்ணமா உணர்றாங்க. 왜 이렇게 덥지? 한 잔 더 주세요. ஏன் இவ்ளோ சூடா இருக்குது? இன்னொரு கப் கொடுங்க. 시원하게 먹고선 덥다 그래요. இத கூலா குடிச்சிட்டு கடைசில இப்ப சூடா இருக்குதுன்னு சொல்றாங்க. 왜 그러냐면 꿀은 열을 가지고 있기 때문에 그래요. ஏன் அப்படினா இப்ப அந்த இந்த தேனுக்குள்ள வந்து இந்த உஷ்ணம் இருக்குது. 이 음식이 어떤 역할을 하는지를 모르기 때문에 사람들이 그렇게 잘못 사용하는 거예요. இந்த உணவு என்ன காரியத்தை செய்துன்றதை தெரியாதனால தான் அதை தவறா ஜனங்கள் பயன்படுத்துறாங்க. 커피를 제대로 먹으려면 இந்த காஃபியை சரியா நம்ம குடிக்கணும்னா 더운 여름철에 아이스 커피를 먹으면 좋아요. இந்த கோடை காலத்துல வந்து ஐஸ் காஃபியை குடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். 그러면 목구멍을 내려갈 때도 시원하고 அப்ப நீங்க உள்ள போகும்போதும் அது கூலா தான் இருக்கும். 먹고 난 다음에 몸도 시원해져요. குடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய சரீரமும் கூலாகும். 이 커피를 제대로 먹는 거예요. இந்த காஃபியை கரெக்ட்டா இப்படி தான் குடிக்கணும். 반대로 꿀차를 먹을 때는 ஆனா இதற்கு மறையா அதே போல இந்த ஹனி டீயை குடிச்சீங்கன்னா 추운 겨울날 இப்ப இந்த குளிரான இந்த விண்டர் காலத்துல 꿀차를 따뜻한 물에 타가지고 마시면 இப்ப இந்த ஹனி டீயை வந்து இப்ப நீங்க சூடாக்கி குடிச்சீங்கன்னா 목을 내려갈 때도 따뜻하고 நீங்க உங்க தொண்டையில இறங்கும் போதும் அது சூடா இறங்கும். 그리고 그게 들어가서 몸을 따뜻하게 만들어줘요. அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுடைய சரீரத்தை அது உஷ்ணமாக்கும். 이걸 모르는 사람들은 இத தெரியாதவங்க 여름에 시원하게 꿀차 마시고 덥다고 그러고 இப்ப கோடை காலத்துல வந்து இப்ப அந்த கூலா குடிச்சிட்டு இப்ப ரொம்ப உஷ்ணமா இருக்குன்னு சொல்லுவாங்க. 겨울에 커피를 따뜻하게 마시고 춥다고 그러고 그래요. குளிர் காலத்துல இருந்து சூடா காஃபியை குடிச்சிட்டு வந்து இன்னும் குளிருதுன்னு சொல்லுவாங்க. 혹시 여러분들 그 이해가 가십니까? புரியுதுங்களா நான் சொல்றது? 신앙도 똑같아요. ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதே போலதான். 신앙도 똑같단 말입니다. ஆவிக்குரிய வாழ்க்கையும் இதே போலதான். 신앙하는 걸 정확하게 알면 ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதை நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா 신앙생활은 가장 편안하고 행복한 거예요. ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப சௌகரியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். 근데 신앙생활을 모르면 ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம சரியா தெரியலனா 힘들게 하면서 நம்ம கஷ்டமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 어려운 거예요. ரொம்ப கடினமா இருக்கு. 열심히 하면서도 어려운 거예요. தீவிரமா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இன்னும் நமக்கு அது கடினமாகவே தான் இருக்கும். 그래서 로마서 10장에는 말씀하시기를 ஆகவே ரோமர் 10ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஒரு வசனம் 저희가 하나님께 열심은 있으나 இப்ப தேவனை நோக்கி அவங்களுக்கு தீவிரம் இருக்குது. 지식을 쫓은 것이 아니다 그렇게 얘기했어요. ஆனால் ஞானத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்களே என்று வசனம் சொல்லுகிறது. 여러분 성경은 정확하게 알아야 됩니다. பிரியமானவர்களே இந்த வேதாகமத்தை துல்லியமாக நம்ம தெரிந்து கொள்ளணும். 대충 알고 이렇게 하면 되겠지 그러면은 반드시 반대로 역효과가 와요. ஏனோ தானே நம்ம தெரிஞ்சிட்டு இந்த மாதிரி ஆனா நம்ம நடந்துரும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு எதிர்மறையான இந்த மற்ற விளைவுகள் தான் வரும். 제가 어제 저녁에 이야기를 처음에 말씀을 드릴 때 நேற்று ராத்திரி முதன்முறையாக உங்களை நான் சந்திச்சு நான் உங்ககிட்ட பிரசங்கிக்கும் பொழுது 동의하는 사람 손 들어라. இப்ப இந்த பக்கத்துல இருக்கவங்க கையை உயர்த்துங்க நான் சொன்னேன். 그다음에 그렇지 않은 사람 손 들어봐라. இது ஏற்காதவங்க கையை உயர்த்துங்க நான் சொன்னேன். 손 안 든 사람 손 들어봐라. கையே உயர்த்தாதவங்களும் கையை உயர்த்துங்க நான் சொன்னேன். 그 이야기를 어제 3번 4번 했어요. ஒரு 3-4 தடவை இத நான் உங்ககிட்ட நான் சொன்னேன். 왜 그랬느냐면은 ஏன் அப்படி பண்ணேன்னா 여러분에게 번거롭게 하려고 한 게 아니고 உங்களை வந்து இப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இந்த மாதிரி நான் செய்யலங்க. 신앙이라고 하는 것은 중간에서 대충 하면 안 되기 때문에 그런 거예요. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இப்ப நடுவுல நீங்க நின்னு ஏனோ தானோ நீங்க செய்ய கூடாது. 뜨겁든지 차갑든지 분명히 하라고 그랬어요. ஒன்னு சூடா இருக்கணும் அப்படி இல்லனா இப்போ இந்த குளிரா இருக்கணும். கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். 이쪽이든 저쪽이든 분명해야 되지. இந்த பக்கமோ இல்ல அந்த பக்கமோ தெளிவா இருக்கணும். 내가 입을 다물고 가운데 있는 것은 신앙생활할 때
나쁩니다. ஆனா என்னுடைய வாயினை திறக்காம நடுப்பகுதியில் நின்னா ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்போது இது ரொம்ப கெட்ட காரியம். 그리고 말을 해야 돼요. அது மாத்திரம் இல்லாம நம்ம வாய் திறந்து பேசணும். 한국의 그 노래 중에 이런 노래가 있습니다. தென்கொரியாவுடைய பாடல்கள்ல இப்பேற்பட்ட ஒரு பாடல் இருக்கிறது. 갑돌이와 갑순이라는 노래가 있는데 혹시 들어보신 적 있어요? 갑돌이 갑순이 இந்த பாடலை யாராவது கேட்டிருக்கீங்களா? 인도 분들은 잘 모를 거예요. இந்திய ஜனங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். 갑돌이와 갑순이는 한 마을에 살았더래요. 갑돌이யும் 갑순이யும் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தார்கள். 아, 노래 실력이 아주 뛰어납니다. பாடல் திறனும் ரொம்ப நல்லாவே பாடுறார். 그 내용이 이렇습니다. அதனுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். 어느 마을에 갑순이라는 저기 처녀와 갑돌이라는 총각이 살았어요. ஒரு கிராமத்துல இந்த 갑돌이 갑순이ன்ற அந்த ரெண்டு வாலிபர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 그리고 둘이는 너무너무 좋아했어요. அவங்க ரெண்டு பேருக்குமே அவ்வளவு பிரியம். 그런데 마음으로만 좋아하고 말을 안 했어요. ஆனா ரெண்டு பேருக்குமே இப்ப மனசுல மாத்திரம் தான் விருப்பம், அந்த வார்த்தைகள் அவங்க சொல்லவே இல்லை. 갑돌이도 갑순이를 사랑하고 갑돌이யும் இந்த 갑순이ன்ற இந்த பெண்ணை அவர் நேசிக்கிறார். 갑순이도 갑돌이를 너무 좋아하는데 இந்த 갑순이க்கும் 갑돌이 மேல அவ்வளவு இஷ்டம். 내가 너를 좋아한다라는 말을 안 한 거예요. எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை நேசிக்கிறேன்ற வார்த்தையை ஆனா அவங்க ரெண்டு பேரும் சொல்லல. 자기 마음만 갖고 있는 거지요. தன்னுடைய இருதயத்துல மாத்திரம் அதை வச்சிட்டு இருக்காங்க. 그러니까 서로가 자기를 어떻게 생각하는지 알아요, 몰라요? ரெண்டு பேருமே என்ன நினைக்கிறாங்கன்னு ரெண்டு பேருக்கும் தெரியுமா தெரியாதா? 알아요, 몰라요? அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 여러분 대답을 해야 됩니다. 알아요, 몰라요? பதில் சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 말을 안 하면 모르는 겁니다. வார்த்தையில அவங்க பேசலனா என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. 그래서 갑순이가 기다리다가 다른 남자한테 시집을 가버렸어요. சோ 갑순이 இதுக்காக காத்துக்கொண்டிருந்து கடைசில வேற ஒரு ஆணோட அவங்களுக்கு திருமணம் நடந்துருச்சு. 갑순이가 시집 간 날 첫날 밤에 갑돌이가 달 보고 울었대요. இப்ப இந்த 갑순이 வந்து திருமணமாகி போன அந்த நாள் இந்த 갑돌이 இந்த நிலாவை பார்த்து அழுதாராம். 사랑했는데 사랑한다는 말을 안 하고 있다가 그 아가씨가 다른 남자에게 시집 가버린 거예요. நான் அவங்களை நேசிச்சிருந்தேன், ஆனா நேசிச்சேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லாதனால அந்த 갑순이 பெண்ணுக்கு வந்து வேறொருத்தரோட இப்ப திருமணம் ஆயிடுச்சு. 그러니까 갑순이한테는 말을 못하고 달을 바라보면서 말을 하는 거예요. அதனால தான் இப்ப இந்த 갑순이 கிட்ட பேச முடியாதனால நிலாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். 갑순아, 내가 너를 얼마나 사랑하는데 왜 네가 다른 남자에게 시집 갔어? 갑순이யே, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறானா, நீ எப்படி நீ வேறொருத்தரோட நீ திருமணம் செஞ்சுட்ட? 근데 갑순이는 그걸 알아요, 몰라요? ஆனா 갑순이க்கு இது தெரியுமா தெரியாதா? 모르잖아요. தெரியாது இல்லையா? 화가 난 갑돌이도 다른 여자한테 시집 갔어요. 장가 갔어요. ஏன்னா இப்ப இவங்க வேற ஒரு ஆணோட இப்ப அவங்க திருமணம் செஞ்சுட்டாங்க. 장가 간 날 첫날 밤에 달 보고 울었대요. திருமண நாள் அந்த முதல் நாள் வந்து இந்த 갑돌이 வந்து நிலாவை பார்த்து அழுதாராம். 여러분, 갑순이가 갑돌이한테 사랑한다는 말을 안 하는데 어떻게 알아요? பிரியமானவர்களே, இந்த 갑돌이 இந்த 갑순이 கிட்ட போயிட்டு நான் உன்னை நேசிக்கிறேன்னு அவர் சொல்லவே இல்லையா? அவங்களுக்கு எப்படி தெரியும்? 그 다른 여자한테 시집 가고 다른 남자한테 장가 갔어요. இப்ப இவங்க வேற ஒரு பெண்ணோட அவரை திருமணம் செய்யறாங்க, அவங்க வேற ஒரு ஆணோட திருமணம் செய்யறாங்க. 서로 달 보고 우는 거예요. ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் நிலாவை பார்த்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. 여러분, 인도에도 그런 사람이 있습니까? பிரியமானவர்களே, இந்தியாலயும் இந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்களா? 사랑하면 사랑한다고 말을 하는 거예요. நான் நேசிக்கிறேன் அப்படினா உங்களை நேசிக்கிறேன்றத வார்த்தையில நீங்க முதல்ல வெளிப்படுத்தணும். 나쁘면 나쁘다고 말을 해야 돼요. இல்ல இது கெட்டதுங்க, இது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா பிடிக்கலன்னு உங்க மனசுல நினைச்சாலும் அதையும் நீங்க வெளிப்படுத்தணும். 하나님이 사람에게 말을 주신 것은 இப்ப கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்குமே வார்த்தையை கொடுத்ததற்கான காரணம் 그 말을 통해서 자기 마음을 정확하게 표현하라고 준 겁니다. அந்த வார்த்தையின் மூலமாக உங்களுடைய இருதயத்தை சரியாக நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்பதற்காகவே தேவன் இதை கொடுத்தார். 말을 안 하고 입을 닫고 있는 사람은 ஆனால் வார்த்தையை பேசாமல் யாரெல்லாம் தன்னுடைய உதடுகளை மூடிக்கொள்ளுகிறார்களோ, 겉으로 말을 안 하고 속으로 말을 하지요. புறம்பாக வார்த்தைகளை பேசாமல் அகத்தில் வார்த்தையை பேசுகிறார்கள். 그거 굉장히 나쁜 겁니다. இது மிகவும் கெட்டது. 신앙생활 할 때는 특히 신앙생활 할 때는 자기 마음에 어떤 것이 있다고 얘기를 해야 돼요. விசேஷமாக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும் பொழுது தன்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையுமே சொல்லணும். 그래야 상대방 마음도 알고 마음의 교류가 되는 겁니다. அப்பொழுதுதான் மற்றவருடைய இதயத்தை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய இதயத்தினுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். 하나님은 이 성경을 통해서 우리하고 마음을 나누기를 원하십니다. தேவன் இந்த வேதாகமத்தின் மூலமாக நம்மோடு அவருடைய இதயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்.
제가 이제 어제부터 시작해서 쭉 말씀을 드리는 것도 하나님이 우리에게 가르쳐주고 싶은 내용을 말하고 있는 거예요. நேற்று முதற்கொண்டு நான் இப்பொழுது வரைக்கும் நான் உங்களிடம் கூறுகிற எல்லாமே தேவன் நம்மிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய இருதயத்தை பற்றி தான். 사람들이 아담 안에서 죄인으로 출생해서 어떻게 살아가고 있는가? மனிதர்கள் ஆதாம் மூலமாக பாவியாக பிறந்து எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? 반드시 죽지만 கண்டிப்பாக நாம் ஒரு நாள் மரிக்கிறோம். 왜 죽는지를 몰라요. ஆனால் ஏன் நாம் மரிக்க போகிறோம் என்று நமக்கு தெரியவில்லை. 제가 오늘 말씀드렸던 것처럼 부처님도 믿어봤고요. இன்றைக்கு நான் சொன்னது போல நான் அந்த புத்த மதத்தையும் நான் நம்பினேன். 책을 좋아해가지고 많은 나라 책을 읽어봤어요. நிறைய தேசத்துடைய புத்தகங்களையும் நான் வாசித்து பார்த்தேன். 이 불교가 인도에서부터 넘어왔기 때문에 인도의 그 사상에도 영향을 많이 갖고 있어요. இந்தியாவிலிருந்து தான் இந்த புத்த மதம் வந்தது நிமித்தமாக இந்தியாவினுடைய இந்த கலாச்சாரம் நிறைய இந்த புத்த மதத்தில் இருக்கிறது. 그래서 인도에서 가지고 있는 다르마 사상도 공부를 해봤어요. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல புத்தகங்கள் நான் எடுத்து நான் படித்தது உண்டு. 그러나 어떤 것도 사람의 죽음에 대해서 설명해 주는 책이 없어요. ஆனால் எந்த புத்தகத்திலுமே மனிதனுடைய மரணத்தை குறித்து விளக்கம் அளிக்கக்கூடிய புத்தகம் இல்லை. 놀랍게도 사람들은 어느 나라 사람을 다 막론하고 자기가 신이 되고 싶은 마음을 다 갖고 있어요. அற்புதமாகவே எல்லா ஜனங்களுமே சரி எந்த தேசமாக இருந்தாலும் சரி நான் சுயமாக எனக்கே நான் தேவனாக வேண்டும் என்ற ஒரு இருதயம் மனிதனுக்குள் பொதுவாகவே இருக்கிறது. 도수를 닦아 가지고 신선이 되고 싶은 사람도 있고 하늘에 신선이 되는 공부. அஸ்ட்ராலஜி. கத்தர் போலவே ஒவ்வொரு ஜனங்களும் படிச்சு நான் அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க. 그 종교라는 걸 통해서 자신이 신이 되고 싶은 사람들이 있어요. மதத்தின் மூலமாக ஒவ்வொரு ஜனங்களுமே ஆவிக்குரியவர்களாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். 제가 그 캄보디아에를 간 적이 있는데요. ஒருமுறை கம்போடியாவுக்கு நான் சென்றிருந்தேன். 캄보디아에는 아주 유명한 유적지가 있습니다. அந்த கம்போடியால ரொம்ப பிரபலமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அங்க ஒன்று இருந்தது. 그 유적지는 어떤 걸 상징하냐면 அந்த சுற்றுலாத்தலம் எப்பேற்பட்ட சுற்றுலாத்தலம்னா 사람이 죽고 난 다음에 신에게 제사를 지내면 ஒவ்வொரு மனுஷனும் மரித்ததுக்கு பிறகு தன்னுடைய தேவனை நோக்கி இப்ப அவங்க ஒரு கடைசி இந்த ஆஸ்தியை கொடுக்கறாங்க. 죄송합니다. 죽기 전이 아니고 사람이 살아 있을 때 신에게 제사를 잘 드리면 மன்னிக்கவும் மரித்ததுக்கு முன்பு இல்லை இப்போ ஜனங்க உயிரோட இருக்கும்போது இப்போ அவங்க ஒரு ஆஸ்தியை செலுத்துறாங்க தன்னுடைய தேவனுக்கு. 자기가 죽고 난 다음에 그 신에게로 돌아가서 신과 하나가 된다는 사상이에요. நான் மரித்ததுக்கு அப்புறம் இப்போ நான் அந்த தேவனோட சேர்ந்து நான் ஒன்றாகுவேன் அப்படின்ற ஒரு செயல்முறைக்காக இப்படி செலுத்துறாங்க. 어느 나라든지 어느 사람이 사는 곳에선 이런 사상들이 있어요. எந்த தேசமா இருந்தாலும் சரி எந்த மனுஷங்களா இருந்தாலும் சரி இப்பேற்பட்ட ஒரு கலாச்சாரமும் பாரம்பரியமும் இருக்குது. 무엇인지 모르지만은 영원히 살 것 같은 마음을 가지고 있는 거죠. என்னன்னு சரியா தெரியல ஆனா நான் நித்தியமா நான் வாழ்வேன்ற இந்த இதயம் மனுஷனுக்குள்ள இருக்குது. 그러나 그것이 왜 그런지는 몰라요. ஆனா அது ஏன் அப்படி இருக்குதுன்னு ஜனங்களுக்கு தெரியல. 제가 어제 말씀을 드릴 때 사람이 만들어진 구조에 대해서 설명을 해줬습니다. நேற்று நான் உங்களுக்கு சொல்லும்போது இந்த மனுஷங்க உருவாக்கின காரியங்களை பற்றி நான் உங்களுக்கு பேசியிருந்தேன். 하나님 창세기 2장 7절에 1 ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் 하나님이 사람을 만드실 때 이렇게 지었어요. கர்த்தர் மனிதனை உருவாக்கும் பொழுது இப்படி உருவாக்கினார். 흙으로 사람을 지으시고 மண்ணின் மூலமாக மனிதனை அவர் சிருஷ்டித்தார். 그 코에 생기를 불어넣으시니 사람이 생명이 된지라. அதுக்குள்ளாக அவருடைய ஜீவ ஆத்மாவை ஊதினார் மனிதன் ஜீவ ஆத்மானார். 이 몸은 흙으로 만들어졌기 때문에 영생이 없어요. இந்த சரீரம் மண்ணின் மூலமாக உருவாக்கப்பட்டது நிமித்தமாக இதற்குள் நித்திய ஜீவன் இல்லை. 시편 90편에 너희의 수가 70이요 강건하면 80이라고 그랬습니다. சங்கீதம் 90ஆம் அதிகாரத்தில் உங்களுடைய ஆயுச நாட்கள் 70 அதிகபட்சம் 80 என்று கர்த்தர் கூறுகிறார். 이 육체는 7, 80년이면 흙으로 돌아가야 돼요. இந்த மாம்சம் 70, 80 ஆனாலும் மண்ணிற்கு அது திரும்பி செல்லணும். 근데 우리 속에 들어와 있는 영혼은 하나님께로부터 왔다고 그랬어요. ஆனா நமக்குள்ளாக வந்த இந்த ஆத்மாவோ கர்த்தரிடத்திலிருந்து வந்தது அதற்கே அது திரும்பும். 하나님의 생명이 영원하기 때문에 தேவனுடைய ஜீவன் நித்தியமானது. 하나님에게서 나온 우리 영혼이 그 영원한 속성을 가지고 있는 거예요. ஆகவே கர்த்தர் மூலமாக வந்தது எல்லாமே நித்தியமானதாகவே அது இருக்கு. 그래서 우리가 지식으로는 막연하게 모르지만 நமக்கு ஞானத்தின் மூலமாக அறிவு ரீதியாக இப்ப நமக்கு ஏனோ தானவென்று இது எல்லாமே தெரியும். 우리의 마음 속에서는 영혼을 사모하는 마음을 가지고 있다 이 말입니다. ஆனா நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை சேவிக்கக்கூடிய ஒரு இதயம் நமக்குள் இருக்கிறது. 그게 영원하신 하나님과 같은 속성이에요. இதுதான் நித்தியமான தேவனோடு பொருந்தக்கூடிய ஒரு காரியம். 다만 죄가 없이 이 땅에 왔던 우리가 இந்த பாவம் மாத்திரம் இல்லாம இந்த பூமிக்கு வந்த நாம் 아담으로 말미암아 죄를 받아들였기 때문에 ஆதாமின் மூலமாக இந்த பாவத்தை பெற்றுக்கொண்ட
ஏற்றுக்கொண்டதினால் 하나님께로 돌아갈 수 있는 길이 막혔다는 거죠. தேவனிடத்தில் திரும்பி செல்லக்கூடிய அந்த பாதை இப்பொழுது தடுக்கப்பட்டிருக்கிறது. 우리는 그 상태에서 조상으로부터 몸을 입고 태어났습니다. நாம் இந்த நிலையில் அந்த சந்ததியிலேயே நாம் பிறந்திருக்கிறோம். 그걸 보고 죄인이라고 이야기를 합니다. அதை பார்த்து தான் இப்ப நம்ம பாவி அப்படின்னு சொல்லுகிறோம். 이제 오늘 오전에 읽었던 성경 기절이죠. இன்னைக்கு காலையில நம்ம வாசித்த வேதாங்க பகுதி இல்லையா இது? 누가복음 16장에서 부자와 거지 나사로에 대한 이야기를 가지고 죄인이 가는 길에 말씀을 드렸습니다. இந்த லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் இந்த ஐஸ்வர்யவான் தரித்திர லாசரு குறித்து பாவி செல்லக்கூடிய பாதையை பற்றி நம்ம பார்த்தோம். 잠깐 복습을 해보면 இப்போ நீங்க இத முடிச்சா நீங்க நாம மறுபடியும் அதை பார்க்கலாம். 사람이 죽지요. ஒவ்வொரு மனுஷனும் மரிக்கிறான் இல்லையா? 혹시 이 가운데서 나는 안 죽을란다는 분이 있어요? நான் மரிக்கவே மாட்டேன் அப்படி நீங்க யாராவது நினைக்கிறீங்களா? 그러면 여러분 다시는 죽는다는 건 아십니까? அப்போ நான் எல்லாரும் மரிப்போம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்களா? 자, 내가 자신이 죽는다는 부분에 확실하게 믿음이 있는 분 손 들어 보세요. நான் கட்டாயம் ஒரு நாள் மரிப்பேன் அப்படி நிச்சயமா நம்புறவங்க கையை உயர்த்துங்க. 자, 손 내리시고. கையை கீழ போடுங்க தயவுசெய்து. 손 안 드신 분이 있는데 안 드신 분 손 들어 보세요. கையை உயர்த்தாதவங்க கையை உயர்த்துங்க. 손 내리시고. கை கீழ போடலாம். 그래도 손을 안 든 분이 또 있는데. ஆனாலும் இன்னும் கையை உயர்த்தாதவங்க சில பேர் இருக்கீங்க. 이거 마음 바꾸셔야 돼요. 그러면 안 돼요. 우리 இருதயத்தை நீங்க கட்டாயம் நீங்க மாத்தணும். இந்த மாதிரி பண்ண கூடாது. 뜨겁든지 차갑든지 확실하게 해야 돼요. சூடாவோ இல்ல குளிராவோ கட்டாயமா ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கணும். 안 그러면 신앙생활이 안 돼요. இல்லனா ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது. 대부분의 많은 사람들이 왜 구원을 못 받느냐? பொதுவா ஏன் ரட்சிப்பை ஜனங்களால பெற முடியல? 내가 천국에 있는지 지옥에 있는지를 분명히 해야 되는데. நான் பரலோகத்துல இருக்கறனா இல்ல நரகத்துல இருக்கறது தெளிவா இருக்கணும். 중간에 있으면서 ஆனா நடுவுல இருந்துட்டு 내가 죄 지으면 지옥 가고 잘하면 천국 갈 수 있다 이렇게 생각하는 사람들. நான் பாவம் செஞ்சனா நரகத்துக்கு போய்டுவேன். பாவம் செய்யலனா பரலோகத்துக்கு போவேன்னு நினைக்கிற ஜனங்க. 그런 사람들이 구원받기 어려워요. அந்த மாதிரி ஜனங்க ரட்சிப்பு பெறுவது ரொம்ப கஷ்டம். 내가 지금 있는 곳이 지옥이냐 천국이냐 분명하게 알아야 돼요. நான் இப்ப இருக்கிற இடம் நரகமா இல்ல பரலோகமா அது தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும். 제가 오늘 오전에 말씀드린 내용은 இன்னைக்கு காலையில நான் உங்ககிட்ட பிரசங்கித்த இந்த வார்த்தைகள் 죄인으로 출생을 해서 사람이 삽니다. ஒரு பாவியாக நம்ம இந்த உலகத்துல பிறந்து ஒவ்வொரு மனிதனும் வாழ்கிறான். 죄에게는 반드시 심판이 있다고 그랬어요. இந்த பாவிக்கும் அதே நேரத்துல இந்த நியாய தீர்ப்பு இருக்குது. 자, 사람이 죄인으로 출생해서 죽습니다. இந்த மனுஷன் பாவியாக பிறந்து மரிக்கிறான். 여러분 모두 죄인으로 출생했지요? பிரியமானவர்களே, நீங்க எல்லாருமே பாவியாக தானே பிறந்திருக்கிறீங்க. 태어날 때 의롭게 태어난 분 있습니까? பிறக்கும் போதே நீதிமானா பிறந்தவங்க யாராவது இருக்கிறீங்களா? 아무도 없습니다. யாருமே கிடையாது. 이 세상에 아담으로부터 태어난 모든 사람은 다 죄인으로 출생했습니다. இந்த உலகத்திலே இந்த பிறந்த எல்லா மனிதனுமே ஆதாம் மூலமாக பாவியாக பிறந்திருக்கிறார்கள். 그 말씀을 로마서 5장 12절에 정리하시기를 இந்த வார்த்தை ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்கு. 한 사람으로 말미암아 죄가 세상에 들어오고 ஒரு மனிதனாலே பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. 죄로 말미암아 사망이 왔나니 பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. 이와 같이 모든 사람이 죄를 지었으므로 இப்படியாக எல்லா மனிதர்களும் பாவம் செய்தபடியால் 모든 사람이 사망에 이르렀느니라 그랬어요. எல்லாருக்கும் மரணம் நேரிற்று. 그 말씀 끝에다가 가로 열고 나는 빼고 가로 닫고 그런 성경이 있어요? பிராக்கெட். இப்ப இந்த இவர் மாத்திரம் இல்ல அப்படின்னு பிராக்கெட் போட்ட இந்த வசனம் எல்லாம் ஏதாவது வேதத்துல இருக்குதுங்களா? 나는 빼고 그런 사람 있습니까? என்ன தவிர்த்து இந்த வசனம் எல்லாருக்குமே பொருந்தும் அந்த மாதிரி நம்ம யாராவது சொல்ல முடியுமா? 그러면 성경이 아니죠. அப்போ அது வேதாகமே கிடையாது. 아담으로부터 세상에 사람으로 태어난 모든 사람은 다 죄인으로 출생했습니다. ஆதாம் முதற்கொண்டு இந்த பூமியில மனிதர்களாக பிறந்த எல்லாருமே பாவியாக பிறந்திருக்கிறாங்க. 죄인으로 출생했기 때문에 죄를 짓고 산 거예요. பாவியாக பிறந்ததனால தான் நம்ம பாவத்தை செய்து வாழ்கிறோம். 자, 죄를 짓고 살다가 사람이 죽으면 어떻게 되느냐? இப்ப பாவியாக நம்ம வாழ்ந்து நம்ம மரித்தோம்னா என்ன நடக்கும்? 몸과 영혼이 나눠진다고 그랬죠? நம்முடைய சரீரமும் இந்த ஆத்மாவும் பிரிக்கப்படும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 흙으로 된 사람의 몸과 하나님의 생명의 기운이 합쳐져서 사람이 됐어요. இப்ப மண்ணிலிருந்து வந்த இந்த சரீரமும் கர்த்தர் மூலமாக வந்த இந்த ஆத்மாவும் ரெண்டும் சேர்ந்து மனுஷனை உருவாக்கியது. 죽으면 이 둘이 다시 나눠집니다. இப்ப அவன் மரிக்கும்போது மறுபடியும் இது ரெண்டும் பிரிக்கப்படும். 그래서 사람의 몸은 흙으로 돌아갑니다. அதனால தான் மனிதனுடைய சரீரம் மண்ணிற்கு திரும்பும். 너는 흙이니 흙으로 돌아가라. 이게 하나님 말씀이에요. நீ மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணிற்கு திரும்புவாய் என்பது தேவனுடைய வார்த்தை. 문제는 영원한 생명을 가지고 있는 우리 영혼이 문제인 거죠. ஆனா பிரச்சனை என்னன்னா நித்திய ஜீவன் உள்ள நம்முடைய ஆத்மாக்கு தான் இப்ப அங்க பிரச்சனை. 이 영혼은
언젠가 부활의 몸을 입습니다. இந்த நித்திய ஜீவன் உள்ள இந்த ஆத்மா ஏதாவது ஒரு நாள் கட்டாயம் அது உயிர் தேடும். 그리고 그곳에서 영원히 사는 거예요. அது மாத்திரம் இல்லாம அதுக்கு அடுத்து அவன் செல்லக்கூடிய இடத்துல நித்தியமா வாழும். 그게 하나님이 계시는 천국이냐? அது ஒன்னு தேவன் இருக்கக்கூடிய பரலோகமா இருக்கலாம். 하나님이 없는 불못이냐? இல்லையெனில் கர்த்தர் இல்லாத அந்த அக்கினி ஜுவாலையாக இருக்கும். 그것만 달라지는 것입니다. இதுல தான் வித்தியாசம் இருக்குது. 자, 그래서 여기 보면은 사람이 죽으면은 육체와 영혼이 나눠지면서 이 몸은 흙으로 왔으니까 흙으로 돌아간다고 이야기를 했어요. ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவனுடைய சரீரமும் ஆத்மாவும் பிரிக்கப்படுகிறது. அவனுடைய சரீரம் மண்ணிலிருந்து வந்தது நிமித்தமாக மண்ணிற்கு அது திரும்புகிறது. 그러면 우리의 영혼은 어디로 돌아가느냐? அதற்கு பிறகு நம்முடைய ஆத்மா எங்கு செல்லும்? 음부로 간다고 말씀드렸죠. 음부. பாதாளத்திற்கு செல்லும் என்று பார்த்தோம் இல்லையா? 누가복음 16장에서 부자가 갔습니다. லூகாஸ் 16ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான் சென்ற இடம். 자, 그러면 이 음부라는 곳에서 언제까지 있느냐? இந்த பாதாளம் இந்த இடத்துல எது வரைக்கும் அங்க இருப்பாங்க? 사실은 음부가 이렇게 생겼는지는 몰라요. உண்மையாகவே பாதாளம் இப்படி தான் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. 그런데 성경에서 이 뜨거운 고통 중에 있다고 그래서 이렇게 불못으로 표현한 거예요. வேதாகமத்தில் அக்னி ஜுவாலையின் வேதனையின் வசனம் சொன்னதனால இத நம்ம ஒரு நெருப்புனால இத காண்பிக்கிறோம். 안타깝게도 저는 저기 갈 수가 없어요. ஆனா வருத்தமான விஷயம் என்னதுன்னா நான் அங்க போக முடியாது. 혹시 여러분 가운데는 저기 가실 분이 있는지 모르겠습니다만 உங்கள யாராவது அங்க போவீங்களான்னு எனக்கு தெரியல. 이번에 수양회를 잘 들으면 가고 싶어도 못 가요. இந்த ரிட்ரீட்ல நீங்க வசனத்தை கவனமா கேட்டீங்கன்னா நீங்க அங்க போக விரும்பினாலும் போக முடியாது. 부자가 저 속에 들어가서 고통을 இந்த 당했습니다. ஐஸ்வர்யவான் அதுக்குள்ள நுழைஞ்சு அவன் வேதனை அனுபவிக்கிறான். 그러면서 아브라함에게 부탁을 하지요. அதுக்கப்புறம் ஆபிரகாமை பார்த்து அவன் வேண்டுகிறான். 아직까지 죽지 않은 내 형제 5이 있는데 இதுவரைக்கும் மரிக்காதவருடைய சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறாங்க. 그들에게 가서 말씀을 전해서 அவர்களுக்கு போய் இந்த சுவிசேஷத்தை நீங்க அறிவிங்க. 여기 좀 오지 않게 해주세요. இந்த இடத்துக்கு வராதபடிக்கு தயவு செய்து நீங்க செய்யுங்க. 여러분 저기 가면 돼야 안 돼요? பிரியமானவர்களே, இப்ப அங்க எல்லாரும் இப்ப அந்த சகோதரர்கள் அங்க போகலாமா போக கூடாதா? 혹시 여러분 가고 싶은 분이 있습니까? இங்க இருக்கிறவங்க யாராவது அங்க போக விரும்புறீங்களா? 만약에 저기 갔다가 100만 년 만이라도 나올 수 있다면 அங்க போயிட்டு இப்ப நீங்க ஒரு 10 லட்சம் வருஷம் அங்க இருந்துட்டு நீங்க வெளியில வர முடியும்னா 나올 수만 있다면 வெளியில வர முடிஞ்சா மாத்திரம் போதும். 한번 가보는 것도 괜찮아요. ஒரு தடவை போய் பார்த்தாலும் பரவாயில்லை. 은혜가 될 겁니다. வினேகா 될 거죠. கிருபையாக இருக்கும். 왜냐하면 나올 수만 있으면 ஏனென்றால் வெளியே வர முடிந்தால் மாத்திரம் போதும். 한번 갔다 오면 또 가려고 하겠어요? ஒரு முறை நீங்க அங்க போயிட்டு மறுபடியும் போகணும்னு ஆசைப்படுவீங்களா? 다시는 안 가려고 할 겁니다. மறுபடியும் கட்டாயம் போக மாட்டோம். 그래서 갔다가 한번 나올 수만 있다면 அதனாலதான் அங்க போயிட்டு ஒரு தடவை வெளியில வர முடிஞ்சா மாத்திரம் 100만 년 만이라도 나올 수만 있다면 가봐도 돼요. ஒரு 10 லட்சம் வருஷம் மாத்திரமா இருந்தாலும் சரி நான் வெளியில வர முடிஞ்சா போதும். 저곳에 가면 영원히 못 나오는 겁니다. ஆனா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நித்தியமா வர முடியாது. 그래서 가면 안 되는 거예요. அதனால தான் நீங்க அங்க போகவே கூடாது. 제가 어렸을 때 5살 땐가 저희 이모님이 저를 데리고 극장에 갔어요. இப்ப 5 வயசா இருக்கும்போது இப்ப என்னுடைய ஆண்டி என்ன கூப்பிட்டு இந்த தியேட்டருக்கு ஒரு தடவை கூப்பிட்டு போனாங்க. 여기 인도에도 극장이 있습니까? இந்தியால இப்ப தியேட்டர் இருக்குது இல்லீங்களா? 지금부터 65년 전이에요. 65 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். 아무것도 텔레비전도 없고 아무것도 볼 게 없어요. டிவியும் இல்ல, பாக்குறதுக்குன்னு எதுவுமே கிடையாது. 유일하게 어른들이 가는 데가 극장이라는 데가 있었는데 ஆனா விசேஷித்த விதத்துல இப்ப இந்த வயதானவங்க எல்லாரும் செல்லக்கூடிய ஒரு இடம் தியேட்டர்னு சொல்லுவாங்க. 그 이모님이 저를 데리고 극장에 간 거예요. ஆண்டி என்ன கூப்பிட்டுட்டு இப்ப அங்க அந்த தியேட்டருக்கு கூட்டிட்டு போனாங்க. 아니 혼자 가지 왜 나를 데려갔나 몰라. அவங்க தனியா போயிருக்கலாம்னா ஏன் அன்னைக்கு என்ன கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியல. 그 영화의 제목이 지옥문이에요. இப்ப அந்த தியேட்டர் அந்த படத்துடைய டைட்டில் என்னதுன்னு பாத்தீங்கன்னா நரக வாசல்னு அதனுடைய தலைப்பு. 그 어린 아이한테 그걸 보여줄 겁니까 그래? சின்ன பசங்க கிட்ட யாராவது இந்த மாதிரி படத்தெல்லாம் காமிப்பாங்களா? 그런데 저를 데리고 갔어요. ஆனா என்ன கூட்டிட்டாங்க போனாங்க. 지금 다 기억이 안 났고 그 무서웠던 것만 남아 있어요. எல்லா விஷயமே எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா எதை குறித்து நான் பயந்தனே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 5살 때 본 영화인데 5 வயசா நான் இருக்கும்போது பார்த்த ஒரு படம் 지금도 기억이 나요. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. 얼마나 무서웠던지. எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 그게 인도인지 한국인지 모르겠는데 어쨌든 그 어느 왕궁에서 벌어진 일이에요. இது இந்தியாவா இல்ல கொரியாவான்னு தெரியல. ஆனா ஒரு அரண்மனையில நடந்த ஒரு சம்பவம். 왕하고 왕비가 살고 있었는데 ராஜாவும் ராணியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 이 왕비가
그 왕의 동생하고 눈이 맞았어요. இப்ப இந்த ராணிக்கு இப்ப ராஜாவோட தம்பி மேல இப்ப அவங்க பாக்குறாங்க, ஆசை வருது. 그래가지고 왕이 잠자는 침실에 그 꽃 바구니를 갖다 놨는데 ராஜாவுடைய இந்த பெட்ரூம்ல வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கெட் அவங்க வைக்கிறாங்க. 그 꽃 바구니 안에 독사가 들어있던 거예요. இப்ப அந்த ஃப்ளவர் பக்கெட்டுக்குள்ள என்ன வச்சாங்கன்னா ஒரு விஷத்தை வைக்கிறாங்க. 왕이 잠을 자고 있는데 꽃바구니에서 독사가 나와가지고 왕을 물었어요. இப்ப அந்த பூச்செடிக்குள்ள இருந்து இப்ப அந்த விஷ பாம்பை வந்து அவங்க வச்சதுனால 왕이 தூங்கிட்டு இருக்கப்ப ராஜாவை வந்து அது கடிக்குது. 왕이 죽었지요. ராஜா இறந்துட்டார். 그래서 장례를 치르고 나서 왕비가 그 왕의 동생하고 결혼을 해서 왕이 된 거예요. அடக்க ஆராதனை செய்ததுக்கு அப்புறம் ராஜாவுடைய தம்பியோட இப்ப இந்த ராணி என்ன பண்றாங்கன்னா திருமணமாகி வாழ ஆரம்பிக்கிறாங்க. 그런데 그 아들이 그 사실을 알게 된 겁니다. ஆனா ராஜாவுடைய பையனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு. 어머니가 무서운 죄를 졌잖아요. ஏன்னா அம்மா பயங்கரமான ஒரு பாவத்தை செஞ்சிருக்காங்க. 아버지가 어머니에게 죽임을 당했어요. அம்மா நிமித்தமாக இப்ப அப்பா இறந்துட்டார். 이거 어디까지 영화 얘기입니다. இது வெறும் படத்துல நடந்த ஒரு சம்பவம். 그래서 이 아들이 집을 나가서 스님이 됐어요. மாங்க். இப்ப அதனால இப்ப இந்த பையன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா இவர் வீட்டை விட்டு வெளியில போயிட்டு ஒரு புத்த ஆசாரியர் ஆகிறார். 죽은 아버지와 어머니를 위해서 불공을 드렸습니다. தன்னுடைய இறந்த தகப்பனாருக்காக இந்த மாதிரி ஒரு முடிவை அவருடைய வாழ்க்கையில எடுத்தார். 시간이 지나서 어머니가 죽었어요. நாட்கள் ஆன பிறகு கடைசில வயதாகி தன்னுடைய தாயார் இறந்து விடுகிறார். 이 아들이 생각해 보니까 어머니가 지옥에 갔을 것 같아요. இப்ப இந்த மகன் யோசிச்சு பார்க்கும்போது கட்டாயனுடைய அம்மா வந்து நரகத்துக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைச்சான். 그래서 지옥에 간 어머니를 보고 싶어서 찾아가기로 했어요. நரகத்துக்கு போன எங்க அம்மாவை நான் தேடி போகணும்னு அவன் முயற்சிக்கிறான். 부처님한테 내가 지옥에 있는 어머니를 만나고 싶다고 빌었어요. இந்த புத்தரை நோக்கி நரகத்துல இருக்க எங்க அம்மாவை நான் பார்க்கணும் அப்படினு அவர் கண்ணீர் வடிச்சு கேக்குறார். 안 된다. 지옥은 사람이 가지는 못한다. இல்ல முடியாது. இப்ப நரகத்துக்கு வந்து மனுஷங்க போக முடியாது. 근데 그 아들이 부처님한테 간절히 빌었더니 ஆனா இப்ப இவர் ரொம்ப தீவிரமா வேண்டுகிறார், எங்க அம்மாவை நான் பார்க்கணும். 부처님이 지옥에 다녀올 수 있도록 허락을 해줬어요. சரி இப்ப நரகத்துக்கு நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு அவர் அனுமதிக்கிறார். 그러면서 이제 지팡이를 하나 줬는데 அதுக்கப்புறம் அவர் கையில ஒரு ராட் ஸ்டிக் ஒரு குச்சியை வந்து அவர் கையில கொடுக்கறான். 그 지팡이를 손에서 놓으면 지옥에서 나올 수가 없는 거예요. அந்த குச்சியை வந்து if it touches the cow, இப்ப அந்த குச்சியை வந்து நீ கையை விட்டு எடுத்துட்டனா நரகத்தை விட்டு வெளியில வர முடியாது. 그래서 그 아들이 지팡이를 가지고 어머니를 만나기 위해서 지옥을 찾아가는 겁니다. அதனால அந்த குச்சியை கெட்டியா பிடிச்சு தன்னுடைய தாயாரை சந்திக்கிறதுக்காக இந்த மகன் நரகம் வரைக்கும் போறான். 지팡이가 인도하는 대로 어느 깊은 산 속에 갔어요. இந்த கோல் வழிநடத்துற ஒரு ஆழமான பகுதிக்கு இந்த மகன் போறான். 가니까 아주 무섭게 생긴 동굴 같은데 문이 있어요. இப்ப அங்க போய் பார்க்கறான், ரொம்ப பயங்கரமான ஒரு கதவு அங்க இருக்குது. 지팡이로 문을 때리니까 문이 쫙 열렸어요. இந்த கோலை வச்சு இப்ப அந்த கதவை அடிக்கிறாரு, இந்த கதவு திறந்து. 문이 열리는 소리도 굉장히 무서워요. இந்த கதவு திறக்கிற அந்த சத்தமும் ரொம்ப பயங்கரமா இருந்தது. 드드드드드드드드 하고 문이 열리는 거예요. தித்துன்னு ரொம்ப பயங்கரமா திறந்து. 그래 그 아들이 이제 그 스님 옷을 입고 지팡이를 짚고 내려가는데 இப்ப இந்த புத்த ஆடைகளை போட்டு இப்ப இந்த மகன் இப்ப அந்த கோலை வச்சிட்டு இப்ப நரகத்துக்குள்ள போறான். 그 지옥이 밑으로 내려가게 돼 있더라고요. இந்த நரகம் வந்து கீழ் திசையை நோக்கி தான் அது அமைந்திருது. 한참 내려가고 있는데 ரொம்ப நேரம் கீழ நடந்து போயிட்டே இருக்கான். 밑에서 막 비명 소리가 들려오는 거예요. 비명 소리. இப்ப கீழ இருந்து இந்த அலற சத்தம் மாத்திரம் அவனுக்கு 막 듣기만 해도 소름이 끼쳐요. இத கேட்கும்போதே அவருக்கு அவ்வளவு எரிச்சலா இருந்தது. 그래서 내려가서 보니까 கீழ போய் பார்க்கறாரு. 웬 벌거벗은 사람이 묶여 있고 நிர்வாணிகளா அந்த ஜனங்க எல்லாரும் கட்டப்பட்டறதா. 옆에서 이제 나찰이라고 하는 귀신 둘이 서서 나찰 கோஸ்ட். இப்ப நாச்சால்ன்ற ஒரு பிசாசு அங்க இருந்து 이 불집게를 가지고 불집게 fire twisters இப்போ அந்த நெருப்புனால செய்யப்பட்ட அந்த ஒரு கம்பின்னு சொல்லலாம், அத கையில வச்சிருக்குது. 이 사람의 입에서 혀를 갖다가 계속 빼내는 거예요. இப்போ இவர் இந்த மனுஷனுடைய உதடுல இருந்து இப்ப அந்த நாக்க தொடர்ந்து வெளியில அது எடுத்துட்டே இருக்குது. 혀를 빼내는데 혀가 끝없이 나와요. இப்ப நாக்க இழுக்குது அது முடிவே இல்லாம வெளியில வந்துட்டே இருக்கு. 바닥에다가 막 혀를 이렇게 쌓으면서 계속 빼내는 거예요. இப்போ இந்த தரையில வந்து அவருடைய நாக்க வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதை அடுக்க ஆரம்பிக்கிறான். 아들이 보니까 너무 무섭죠. இந்த மகன் அதெல்லாம் பார்க்கும்போது
பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்தது. 아니 왜 이 사람들은 이런 벌을 받습니까? ஏன் இந்த ஜனங்க வந்து இப்பேற்பட்ட ஒரு தண்டனை அனுபவிக்கிறாங்க? 아 세상에 살 때 거짓말을 많이 해서 உலகத்துல வாழும்போது அவ்வளவு பொய் சொல்லி இருக்காங்க. 이 거짓말하는 혀를 빼내는 중이래요. இந்த பொய் சொல்றதுனால அந்த அளவுக்கு அந்த உதடு அந்த நாக்கை வந்து வெளியில இழுக்கறாங்க. 계속해서 혀를 빼내고 தொடர்ந்து நாக்கை வெளியில இழுத்துட்டே இருக்காங்க. 이 사람은 입을 벌리고 소리를 지르는 거예요. இந்த மனுஷன் இப்ப வாயை திறந்து அவன் சத்தம் போட்டு கத்துறான். 여러분들도 오늘 저녁에 가서 혀 한번 빼보세요. நீங்களும் இன்னைக்கு ராத்திரி நீங்க உங்க ரூமுக்கு போயிட்டு இந்த நாக்கை வெளியில இழுத்து பாருங்க. 그리고 나 막 너무 무섭다. 그리고 이제 또 갔어요. அதுக்கப்புறம் ஐயோ ரொம்ப பயங்கரமா இருக்குதுன்னு எப்படியோ அவங்க அம்மாவை தேடி போறான். 그런데 어디 내려가 보니까 막 큰 못 같은 게 있는데 கீழே போய் இறங்கி பார்க்கறான் ஒரு பெரிய குளம் மாதிரி அங்க இருக்குது. 알고 보니까 그게 끓는 가마 기름솥이에요. ஆயில் ஆனா அது குளம் இல்லங்க அந்த நெருப்பு எரியிற ஒரு எண்ணெய் சட்டி மாதிரி இருந்தது. 뭐 기름이 막 펄펄 끓고 있는데 எண்ணெய் வந்து அங்க இப்ப கொதிச்சிட்டு இருக்குது. 사람들이 거기서 목이 이렇게 이제 그 기름 밖으로 목이 나와 있어요. ஒவ்வொரு ஜனங்களும் அதுக்குள்ள இருந்து கழுத்து மாத்திரம் வெளியில வருது. ஒரு மனுஷன் அதுல இருந்து வரான். 야, 저 사람들은 도대체 왜 저러고 있나? ஐயோ இந்த ஜனங்க எல்லாரும் ஏன் இப்படி இருக்கறாங்க? 그러더니 그 옆에 있는 나찰이 말하기를 100년 만에 있는 휴식 끝 잠수 그러는 거예요. இப்போ பக்கத்துல அந்த நச்சால் பிசாசு வந்து என்ன சொன்னா இப்போ 100 வருஷம் இவர் இந்த மாதிரி இப்போ ஏற்கனவே அனுபவிச்சிட்டு இருக்கிறார். 그 기름 가마 속에 들어가 있다가 இந்த எரிகிற அந்த எண்ணெய் சட்டிக்குள்ள அவங்க இருந்து 100년 만에 한 명씩 숨 쉬러 올라온대요. 100 வருஷத்துக்கு ஒரு முறை மூச்சு விடுறதுக்காக வெளியில வருவாங்களாம். 근데 마침 아들이 봤을 때 그때가 숨 쉬러 올라왔을 때인데 கரெக்ட்டா அந்த டைம்ல அவங்க மூச்சு விடுறதுக்கு வெளியில வந்திருக்காங்க 100 வருஷத்துக்கு அப்புறம். 이제 휴식이 끝났다고 그 기름 속으로 들어가라는 거예요. மூச்சு விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த எண்ணெய் சட்டிக்குள்ள போய்டுவாங்க. 사람들이 펄펄 끓는 기름 속으로 들어가는 겁니다. ஜனங்க வந்து இப்போ அந்த கொதிக்க அந்த நெருப்புக்குள்ள போகுறாங்க. 여러분 그렇게 되고 싶어요? பிரியமானவர்களே இது உங்களுக்கும் நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? 죄를 지으면 그렇게 벌을 받는다는 거죠. பாவத்தை செஞ்சோம்னா இந்த மாதிரி தண்டனையை அனுபவிப்பாங்கன்றத இப்படி காண்பிக்கறாங்க. 막 그런 지옥을 여러 군데를 이제 통과해 가지고 어머니가 있는데 갔어요. இந்த மாதிரி நரகத்துல ஒவ்வொரு பகுதியா அவர் கடைசில அவர் போய் அவருடைய அம்மாவை சந்திக்கிறார். 자기 어머니를 만났는데 அவருடைய தாயாரை சந்திச்சார். 어머니는 아들을 못 알아보는 거예요. இப்ப தாயாருக்கு ஆனா இவன் தான் என்னுடைய மகன் கூட இப்ப அவங்களுக்கு தெரியல. 독사가 어머니의 몸을 칭칭 감고 இப்போ ஒரு விஷமுள்ள பாம்பு வந்து அம்மாவுடைய உடம்பு ஃபுல்லா அது இப்போ மூடி மறைக்குது. 독사가 그냥 계속 여기도 물었다 저기도 물었다가 계속 무는 거예요. அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க கடிச்சு அங்க கடிச்சு தொடர்ந்து அவங்களுடைய சரீரம் ஃபுல்லா அது கடிச்சிட்டே இருக்கு. 아마 독사를 가지고 죄를 졌기 때문에 그런가 보죠. விஷத்துல இப்ப அந்த விஷ பாம்பு மூலமா தான ஒரு பாவத்தை செஞ்சாங்க. அதனால தான் அப்படி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். 그래 가지고 그 아들이 어머니를 보고 너무 안타까운 거예요. அதனால இப்ப அந்த அம்மாவை பாக்கும்போது இந்த மகனுக்கு அவ்வளோ வருத்தம். 이 아들이 지팡이를 어머니한테 내밀었어요. இப்ப இந்த மகன் என்ன பண்ணானா அவனுடைய கோலை அம்மா கிட்ட கொடுத்துட்டான். 어머니를 살리고 싶었던 거죠. அம்மாவை எப்படியாவது உயிரோட மீட்கணும்னு அவன் ஆசைப்படுறான். 그런데 지팡이를 어머니한테 주는 순간 ஆனா அந்த கோலை அம்மா கிட்ட கொடுத்த அந்த நிமிஷம் 이 아들은 꽃이 됐다고 그래요. இப்ப இந்த மகன் வந்து அப்படியே ஒரு பூவா மாறிட்டான். 그게 영화의 내용이에요. இதுதான் அந்த படத்துடைய கருத்து. 제가 5살 날 때 그걸 보고 얼마나 무서웠는지 몰라요. 5 வயசுல நான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பயம் இருந்ததுன்னு தெரியுங்களா? 야, 내가 세상에서 죄를 짓고 살면 저런 지옥에 가겠구나. ஐயோ நான் இந்த உலகத்துல வாழும்போது பாவத்தை செஞ்சேனா இந்த மாதிரி நரகத்துக்கு போய்டுவேனே. 진짜 나 지옥 가기 싫었거든요. நான் உண்மையிலேயே நரகத்துக்கு போறது அவ்வளவு வெறுத்தேன். 그래서 죄 안 짓고 잘 살고 싶었어요. அதனால பாவத்தை செய்யாம நல்லவனா நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். 그런데 그렇게 무서워서 안 가려고 했는데 죄를 짓고 살더라는 겁니다. அவ்வளவு பயங்கரமான பாவத்தை செய்ய கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனாலும் பாவத்தை செய்யாம என்னால வாழ முடியல. 왜냐하면 ஏன்னா 내가 죄인으로 출생했기 때문에 그래요. நான் பாவியா இந்த பூமியில பிறந்ததனால தான் என்னால அது முடியல. 여러분 사과나무가 있어요. பெரியமானவர்களே இப்ப இந்த ஆப்பிள் மரம் இருக்குது. 사과나무가 사과를 열리기 위해서 애를 씁니까? இந்த ஆப்பிள் மரம் வந்து ஆப்பிள் பழத்தை கொடுக்கணும்ன்றதுனால கஷ்டப்படுமா? 사과를 맺기 위해서 열심히 노력을 합니까? இந்த ஆப்பிளை கொடுக்கறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு அது கடின உழைப்பு எல்லாத்தையுமே போடுமா? 사과나무는 자연스럽게 사과를 맺는 겁니다. இந்த ஆப்பிள் மரம் இயற்கையாகவே ஆப்பிள் பழங்களை தரும். 사과를 맺었을 때도 사과나무고. இப்ப இந்த ஆப்பிள் பழத்தை கொடுக்கும் பொழுதும் அது ஆப்பிள் மரம். 사과를 땄을 때도 사과나무고. நீங்க அந்த ஆப்பிளை பறித்தீங்கனாலும் அது இன்னும் ஆப்பிள் மரம். 사과를 안 맺었을 때도 사과나무인 거예요. ஆப்பிளை இப்ப கொடுக்காத நேரத்துல அது இன்னும் ஆப்பிள் மரம் தான்.
단지 언제 그게 사과나무인 걸 확실히 알 수 있느냐? எப்போ அது ஆப்பிள் மரம் நம்ம பார்த்து சொல்ல முடியும்னா 사과가 맺히면은 아 저건 사과나무구나 하고 확실하게 아는 거죠. இந்த ஆப்பிள் அதுல இருந்து வந்ததுன்னா ஓ இது ஆப்பிள் மரம்ன்றதை நம்ம தெளிவா சொல்ல முடியும். 저는 도시에서 출생을 했기 때문에 나무를 잘 몰라요. எனக்கு நான் இப்போ இந்த நகர பகுதியில பிறந்தனால மரத்தை பத்தி எனக்கு சரியா தெரியாது. 근데 우리 집사람은 시골에서 출생을 했어요. ஆனா என்னுடைய மனைவி கிராம பகுதியில அவங்க பிறந்தாங்க. 이 나무나 식물에 대해서 잘 알아요. இந்த மரத்தை பத்தியோ இந்த செடிகளை பத்தியோ அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். 어느 날 우리 집사람을 같이 이제 운전해 갖고 나가다가 ஒரு நாள் என் மனைவியோட நான் இப்ப கார்ல ஏறி நான் வண்டி எடுத்துட்டு நான் போனேன். 아 여보 저 나무가 무슨 나무야? மனைவி அது என்ன மரம்னு அப்படின்னு கேட்டேன். 저건 무슨 나무야? அது என்ன மரம்? 우리 집사람은 아무것도 안 달려 있어도 잘 알아요. என் மனைவிக்கு இப்ப மற்ற எந்த விஷயங்களும் இல்லனா கூட சரி அது என்ன மரம் நல்லாவே தெரியும். 아 저건 배나무, 저건 감나무. அது இப்ப இந்த பியர்ஸ் மரம், இது இந்த பர்சிமன் மரம். 난 들어도 잘 몰라요. நான் இத கேட்டாலே எனக்கு சரியா தெரியாது. 근데 언제 확실하게 알 수 있느냐? ஆனா எப்போ அதை தெளிவா தெரிஞ்சுக்க முடியும்? 사과가 달려 있는 걸 보면 사과나무인 걸 아는 거예요. இப்ப ஆப்பிள் பழம் அதுல இருந்ததுன்னா அது ஆப்பிள் மரம் நான் தெரிஞ்சுப்பேன். 배가 달려 있는 거 보고 아 이거 감나무구나 그렇게 안 해요. இப்ப பியர்ஸ் அதுல வந்ததுன்னா ஓ இது இப்போ பர்சிமன் மரம் நான் சொல்ல மாட்டேன். 여러분 배가 달려 있으면 감나무입니까? பிரியமானவர்களே இப்ப அந்த பியர்ஸ் பழம் அதுல இருந்து வருதுன்னா அதை நீங்க பார்த்து நீங்க அது பர்சிமன் மரம்னு சொல்லுவீங்களா? 대답을 하세요. பதில் சொல்லுங்களேன். 배가 달려 있으면 무슨 나무예요? பியர்ஸ் அங்க இருந்ததுன்னா அது என்ன மரம்? 배나무지요. அது பியர்ஸ் மரம் தான். 감이 달려 있으면. அப்ப பர்சிமன் அங்க இருந்ததுன்னா 그래서 성경은 열매를 보아 그 나무를 알지니 그런 겁니다. ஆகவே வேதாகமத்தில் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று வசனம் சொல்லுது. 우리가 선하게 살고 싶은데도 죄를 지으면 그 죄를 짓는 걸 보고 아 내가 죄인이구나 하는 걸 알으라는 겁니다. நம்ம நல்லவங்களா வாழ விரும்பினாலும் நம்ம பாவத்தை செய்தோம்னா அதை பார்த்து நம்ம பாவிகள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 여러분은 확실하게 죄인으로 출생해서 죄를 싣고 산 걸 인정하십니까? பிரியமானவர்களே நிச்சயமாகவே நான் ஒரு பாவியா தான் இந்த பூமியில பிறந்து நான் பாவியா வாழ்ந்துட்டு இருக்கிறதை நீங்க ஒப்புக்கொள்ளுகிறீங்களா? 그걸 보고 죄인이라고 말을 하는 거고요. அதை பார்த்து தான் நம்ம பாவி அப்படி நம்ம சொல்றோம். 그걸 보고 하나님을 향해서 죽었다고 말하는 겁니다. அதை பார்த்து தான் நம்ம கர்த்தருடைய பக்கத்துல இருந்து நம்ம இறந்தோம்னு சொல்லுகிறோம். 그러면 죽은 사람이 착하게 살면 하나님이 그걸 받아 줍니까? மரித்த மனுஷன் நல்லவனா வாழ்ந்தானா கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வாரா? 죽은 사람이 착하게 살면 그걸 하나님이 인정해 줍니까? ஒரு மரித்த மனுஷன் நல்லவனா வாழ்ந்தானா கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வாரா? 대답을 해 보세요. பதில் சொல்லுங்களேன். 그러면 죽은 사람이 하나님을 섬기면 하나님이 받아 줍니까? ஒரு மரித்த மனுஷன் தேவனுக்கு சேவை செய்தான்னா கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வாரா? 죽은 사람이 목회를 하면 하나님이 받아 줍니까? ஒரு மரித்த மனுஷன் இப்போ கர்த்தருக்காக ஒரு பாஸ்டரா ஊழியம் செய்றார், அதை அவர் ஏற்றுக்கொள்வாரா? 죽은 사람이 남을 위해서 봉사하면 그거 받아 줍니까? ஒரு மரித்த மனுஷன் மத்தவனுக்காக இப்ப நிறைய சேவை தொண்டுகளை செய்றார், அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? 하나님은 어떤 것도 받지 않습니다. கர்த்தர் இந்த எந்த காரியத்தையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். 죽은 사람은 다시 살아나야 되는 거예요. மரித்த மனிதன் மீண்டும் அவர் உயிர் பிழைக்கணும். 그래서 거듭나라고 말씀을 하셨습니다. ஆகவே தான் மறுபடியும் பிறவ வேண்டும் என்று கர்த்தர் வசனத்தில் கூறியுள்ளார். 거듭나서 새 생명을 가지고 구원을 받았을 때 இந்த மறுபடியும் பிறந்து ஒரு புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெறும் பொழுது 그때 구원받은 이후부터 목회도 하고 봉사도 하고 하나님을 섬기는 것입니다. ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட பிறகுதான் ஊழியத்தையும் செய்து ஒரு போதகராகவும் மற்றவர்களுக்கு சேவை தொண்டுகளும் செய்து அவர் வாழ்கிறார். 자, 죄인의 결과가 어떻게 되느냐? பிரியமானவர்களே ஒரு பாவிக்கு என்ன நடக்கிறது? 부활의 몸을 입고 இந்த உயிர் தெழுந்த சரீரத்தை அவர் பெற்றுக்கொண்டு 그 다음에 죄에 대한 심판을 받고 அதற்கு பிறகு பாவத்திற்கான நியாய தீர்ப்பை அவர் அடைகிறார். 영원히 지옥에 들어간다고 했습니다. நித்தியமாக நரகத்திற்கு செல்லுகிறார் என்று நாம் பார்த்தோம். 이게 이제 죄인으로 가는 마지막 길이라고 이야기를 드렸어요. பாவியாக கடைசியாக நாம் செல்லக்கூடிய இடம் இதுதான் நம்ம பார்த்தோம். 여기까지는 여러분들 머릿속에 정리가 됐습니까? இதுவரைக்கும் இப்போ உங்களுக்கு நல்லாவே இப்போ உங்களுடைய சிந்தையில இப்போ நீங்க அதை அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? 히브리서 20장에 마지막에 죄인이 심판받는 말씀을 하셨지요. எபிரேயர் 20ஆம் அதிகாரத்துல கடைசியில இப்ப இந்த பாவத்தை குறித்து பாவியை கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார்ன்ற வசனத்தை நம்ம வாசித்தோம். 육체로 죽음 가운데 있던 사람들이 죽음에서 내어주니까 இந்த சரீரத்துல கூடிய ஒவ்வொரு மனிதர்களுமே கர்த்தர் மரணத்துக்கு ஒப்படைக்கிறார். 부활의 몸을 입고 나와서
심판을 받고 영원한 불못에 들어간다고 돼 있습니다. உயிர் தெரிந்த சரீரத்தை பெற்றுக்கொண்டு நியாய தீர்ப்பை அடைந்து நித்திய அக்கினி ஜுவாலைக்குள்ளாக அவன் செல்லுகிறான். 바로 누가복음 16장에서 부자가 들어갔던 곳을 말하는 거예요. நேரடியாக இந்த லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் இந்த ஐஸ்வர்யவான் நுழைந்த பாதாளத்தை அது குறிக்கிறது. 예, 아담 안에서 출생한 모든 사람들이 가는 길은 이 길입니다. ஆம், ஆதாம் மூலமாக பிறந்த எல்லா ஜனங்களும் செல்லக்கூடிய பாதை இந்த பாதை. 저도 이 길을 갔던 사람입니다. நானும் இந்த பாதையில் நடந்த ஒரு மனிதன். 죄인으로 출생했고 ஒரு பாவியாக நான் பிறந்தேன். 선을 원했지만 선하게 살지 못하고 நன்மையை நான் செய்ய முயற்சித்தும் ஆனால் செய்ய முடியவில்லை. 죄를 지으면서 살았어요. இந்த பாவத்தை செய்து கொண்டே நான் வாழ்ந்திருந்தேன். 로마서 7장에 보면 ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் நான் பார்ப்போம். 선을 원하지만 நான் நன்மையை செய்ய விரும்பினாலும் 선을 행하지 아니하고 நன்மையை நான் செய்யாமல் 악을 미워하지만 நான் இந்த விரும்பாத தீமையை 악한 일을 행한다고 돼 있어요. தீமையை செய்கிறேன் என்று வசனம் கூறுகிறது. 그것이 우리 양심이 우리를 이끌어가는 겁니다. நம்முடைய மனசாட்சி இந்த வகையில் நம்மை வழிநடத்துகிறது. 사람들은 양심을 굉장히 좋게 생각하는데 ஒவ்வொரு ஜனங்களும் தங்களுடைய மனசாட்சி ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க. 이 양심이라고 하는 것은 둘입니다. ஆனா இந்த 두 가지입니다. இந்த மனசாட்சி என்பது ரெண்டு வகை இருக்குது. 다시 말하면 하나님 말씀하실 때 선악을 알게 한 나무 실과를 먹지 마라. இந்த கர்த்தர் வார்த்தையை சொல்லும்போது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கூறினார். 먹는 날에는 정령 죽으리라. அதை புசிக்கும் நாளே சாகவே சாவாய். 창세기 22장 17절에 그렇게 돼 있죠. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி கூறுகிறது இல்லையா? 그걸 따먹었을 때 அதை பறித்து அவர்கள் புசிக்கும் பொழுது 인간은 두 가지를 알게 됐는데 மனிதர்கள் ரெண்டு காரியத்தை அறிந்து கொள்கிறார்கள். 선과 악입니다. நன்மையையும் தீமையும் அறிந்து கொள்கிறார்கள். 선과 악을 알게 됐지만은 선을 행할 수 있는 능력은 없는 거예요. நன்மை தீமையை அவர்கள் அறிந்து கொண்டாலும் ஆனால் நன்மையை செய்யக்கூடிய அந்த சக்தியோ மனிதர்களிடத்தில் இல்லை. 능력이 없기 때문에 원하는 마음을 갖게 됐습니다. சக்தி இல்லாத நிமித்தமாக அதை செய்யக்கூடிய விருப்பம் வாஞ்சையே நமக்குள் இருக்கிறது. 여러분, 선을 원하는 사람은 선한 사람입니까? 악한 사람입니까? பிரியமானவர்களே, இப்ப நன்மை செய்யணும் விரும்புகிறவங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா? 잘 이해가 안 가시면 이렇게 말씀드려 볼까요? உங்களுக்கு புரியலனா நான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். 야, 내가 키 좀 컸으면 좋겠다. இப்ப நான் கொஞ்சம் ஹைட் ஆனா நல்லா இருக்கும். 키가 크기를 원하는 사람. இப்ப ஹைட் ஆகணும்னு யாரெல்லாம் விரும்புவாங்க? 그럼 키가 큰 사람이 작은 사람이에요. அவங்க உண்மையிலே உயரமா இருக்கறாங்களா இல்ல குள்ளமா இருக்கறாங்களா? 키 작은 사람. 맞죠? 네. 키 크기를 원하는 사람은 키가 작은 사람이에요. யாரெல்லாம் ஹைட் ஆகணும்னு நினைக்கறாங்களோ அவங்க குள்ளமா இருக்கறாங்க. 마찬가지로 선하기를 원하는 사람은 선한 사람이 아니고 악한 사람인 거죠. அதே போல தான் நன்மை செய்யணும்னு விரும்புறவங்க எல்லாரும் நல்லவங்க கிடையாது, அவங்க கெட்டவங்க. 선한 사람은 그냥 선하게 살지 선을 원하지 않아요. நல்லவங்க சும்மா நன்மை செஞ்சு வாழ்வாங்க, நன்மை செய்யணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. 오히려 키 큰 사람들은 구두 높은 거 안 신어요. ஆனா அதுக்கு போல அதே போல இப்போ யாரெல்லாம் ஹைட்டா இருக்கறாங்களோ இந்த ஷூ இந்த ஹீல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. 키 큰 게 굉장히 불편하다고 그래요. ரொம்ப ஹைட்டா இருக்குது அவங்களுக்கு அவ்வளவு அசௌகரியமா இருக்கு. 키 작은 사람들은 잘 모르지만 키 큰 사람은 키 큰 사람대로 불편해요. 키 작은 사람은 잘 모르는데 குள்ளமானவங்களை பத்தி எனக்கு சரியா 키 தெரியல. 큰 사람은 키 큰 사람대로 불편한 게 있어요. இப்போ யாரெல்லாம் ஹைட்டா இருக்கறாங்களோ அவங்கள பொறுத்த அளவுக்கு அசௌகரியமான காரியங்கள் இருக்குது. 근데 그걸 모르고 키 큰 게 좋아 보이니까. ஆனா அத பற்றி அவங்களுக்கு தெரியாது. இப்ப ஹைட்டானா நல்லா இருக்கும்னு மாத்திரம் தான் குள்ளமானவங்க நினைப்பாங்க. 야, 나도 저 사람처럼 키가 컸으면 좋겠다고 원하죠. நான் அவரை மாதிரி கொஞ்சம் ஹைட்டானா நல்லா இருக்கணும்ன்ற ஒரு விருப்பம் அவங்களுக்குள்ள இருக்கும். 원하는 사람은 그게 없는 사람인 거. யாரெல்லாம் அந்த மாதிரி விரும்புகிறாங்களோ அது அவங்க கிட்ட இல்லன்னு அர்த்தம். 선을 원하는 사람은 선이 없는 사람이죠. நன்மை செய்ய விரும்புகிறவர்களுக்குள்ளாக நன்மை இல்லை. 우리가 다 그렇게 살았습니다. நாம் அனைவருமே இப்படியாக தான் வாழ்ந்து வந்தோம். 다만 그 결과를 알지 못했을 뿐인데 ஆனால் அதனுடைய விளைவு எப்படியாக இருக்குன்றது மாத்திரம் நாம சரியாக தெரிந்து கொள்ளல. 하나님은 성경을 통해서 우리의 결과가 저렇게 된다는 걸 말씀해 주셨어요. தேவன் இந்த வேதாகமத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் முடிவு இப்படி இருக்கும் என்று அவர் கூறுகிறார். 자, 저 길을 계속해서 가야 되느냐? இப்ப அந்த வழியில் நம்ம தொடர்ந்து நம்ம போகணுமா? 돌이켜야 되느냐? நாம் திரும்பி வரணுமா? 계속 가야 됩니까? தொடர்ந்து அந்த வழியில போகணுமா? 이 길에서부터 돌이켜야 되는 거예요. அந்த வழியிலிருந்து நம்ம திரும்பி வரணும். 그래서 하나님은 우리에게 그 방법을 이야기를 해 주셨는데 ஆகவே தான் கர்த்தர் அதற்கான செயல்முறையை நமக்கு அவர் சொல்லி இருந்தார். 여러분, 이 성경은 크게 홀리 바이블이라고 돼 있는데 பிரியமானவர்களே, இந்த வேதாகம் பரிசுத்த வேதாகம் என்று எழுதப்பட்டுள்ளது. 크게 나누면 두 권의 책으로 돼 있어요. 두 권의 책. ரெண்டு வித்தியாசமான இந்த வேதாகமம் இருக்கிறது. 하나는
올드 테스트먼트라고 합니다. இந்த வேதத்துல ரெண்டு வித்தியாசமான புத்தகம் இருக்குது. ஒன்று இந்த பழைய ஏற்பாடு. 또 하나는 뉴 테스트먼트라고 합니다. மற்றொன்று இந்த புதிய ஏற்பாடு. 이 성경에는 두 개의 약속이 들어 있어요. இந்த வேதாகமத்துல ரெண்டு வாக்குத்தத்தம் இருக்குது. 첫 번째 약속이 뭐냐? இந்த முதல் வாக்குத்தத்தம் என்ன? 죄를 짓고 살아가는 인간들에게 பாவத்தை செய்து வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களிடையே 하나님이 율법을 주시면서 தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்து 너희가 이 말씀을 듣고 지켜서 하나님의 복을 받아라 그랬어요. நீங்கள் இந்த வார்த்தை கட்டளைகள் எல்லாத்தையுமே கடைபிடித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள் என்று கூறினார். 그래서 내려준 말씀이 율법입니다. ஆகவே தான் கீழாக இந்த பூமியை நோக்கி வந்த இந்த வார்த்தை நியாய பிரமாணம். 율법은 정확하게 출애굽기 20장 1절부터 내려옵니다. இந்த நியாய பிரமாணம் துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க முடியும். 출애굽기, யாத்திராகமம், 레위기, லேவியராகமம், 민수기, என்னாகமம், 신명기, உபாகமம். 신명기 27장 마지막 절까지 율법이 내려와요. உபாகமம் 27ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் நியாயப்பிரமாணம் வரும். 그 율법의 종류가 기독교 학자들이 연구를 해봤는데 613가지라고 합니다. இப்ப நியாயப்பிரமாணத்தை இப்ப வேத ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து செய்து மொத்தமாக 613 நியாயப்பிரமாணங்கள் இருக்கிறது என்று கூறினார்கள். 여러분 그 613가지 율법을 다 압니까? பிரியமானவர்களே, இந்த 613 நியாயப்பிரமாணம் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? 다 아십니까? இது எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? 목사인 저도 다 몰라요. நானும் பாஸ்டரா இருந்து எனக்கும் எல்லாமே தெரியாது. 그런데 그 율법 중에 보면 이런 말씀도 있어요. ஆனா அந்த நியாயப்பிரமாணத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்குது. 너희는 두 가지 실로 섞어 짠 옷을 입지 마라. ரெண்டு வித்தியாசமான உலோகத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த ஆடையை நீங்க உடுத்த வேண்டாம்னு கர்த்தர் சொன்னார். 오직 한 가지의 실로 짠 옷만 입으라는 거죠. ஒரே விதமான இந்த உலோகத்தின் மூலமா செய்யப்பட்ட ஆடைகளை மாத்திரம் போடணும்னு கர்த்தர் சொன்னார். 여러분 이 자리에 계신 여러분 중에 혹시 한 가지 실로 짠 옷만 입고 계신 분 있습니까? வெறும் ஒரே மெட்டீரியல் மூலமா செய்யப்பட்ட Dress உடுத்திருக்கிறவங்க இங்க யாராவது இருக்கிறீங்களா? 제가 입은 옷만 해도 두 가지 이상으로 섞어 짠 옷이에요. நான் போட்டிருக்க இந்த Dress கூட ரெண்டு மெட்டீரியலுக்கு மேல எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்குது. 미안하지만 지금 세상에 있는 옷은 한 가지로 된 옷이 많지 않아요. மனுஷருங்க ஆனா இந்த உலகத்துல இப்ப ஒரே மெட்டீரியல்ல செய்யப்பட்ட Dress இந்த உலகத்துல இப்ப அதிகமா இல்ல. 물론 여러 가지 옷 중에서 우리가 입고 있는 속옷은 면으로만 된 게 있어요. இப்ப பல Dressல உதாரணத்துக்கு இப்ப நம்ம போட்டிருக்கிற இந்த இன்னர் வேர் எல்லாமே வேற ஒரு உலோகத்தின் மூலமாக செய்யப்பட்டது. 그러나 그 외에 겉옷은 한 가지로 된 옷이 없어요. ஆனா வெளிப்புறமா இருக்கக்கூடிய இந்த Dress எல்லாமே ஒரே மெட்டீரியல்ல செய்யப்பட்டது கிடையாது. 특히 여자분들의 옷은 여러 가지로 짜여 있습니다. விசேஷமாக பெண்களுடைய Dress பாத்தீங்கன்னா பல வகை இருக்கு. 그러면 우리가 원하든 원치 않든 이미 율법을 어기고 사는 거예요. நமக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ ஏற்கனவே நம்ம நியாயப்பிரமாணத்தை மீறி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 우리는 그런 율법이 있는 것도 모르잖아요. ஆனா நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரமாணம் இருந்ததான்னு கூட சரியா தெரியாது. 우리는 모르는 사이에 이미 율법을 어기고 사는 겁니다. நமக்கே தெரியாம ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தை மீறி நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 사람들이 기껏해서 아는 것은 율법 중에 10계명을 알아요. ஒவ்வொரு ஜனங்களுக்குமே நியாயப்பிரமாணத்தை பற்றி என்ன தெரியும்னா இந்த 10 கட்டளைகள் நல்லாவே தெரியும். 어떤 사람은 10계명도 잘 모르는 사람이 있어요. ஒரு சில பேருக்கு இந்த 10 கட்டளைகள் கூட சரியா தெரியாது. 제가 교회를 나가서 처음으로 하나님을 믿겠다고 했을 때 நான் சபைக்கு சென்று முதன்முறையா கர்த்தரை நான் நம்பணும் இந்த நேரம் 제가 신학 공부를 하고 교회를 간 게 아니에요. இப்ப நான் இந்த வேதாகம கல்லூரியில இருந்து வேதாகமத்தை கற்றுக்கொண்டு சபைக்கு போகல. 대부분의 많은 사람들은 신학 공부하고 교회 가는 사람 없어요. பொதுவா இப்ப எல்லாரும் அந்த மாதிரி தான். இப்ப பைபிள் காலேஜுக்கு போயிட்டு தான் சர்ச்சுக்கு போவாங்கன்னு யாருமே கிடையாது. 아, 내가 하나님을 믿으면 어떻게 해야 되지? இப்ப நான் கர்த்தரை நம்பணும்னா என்ன பண்ணணும்? 교회를 다녀야 되겠구나. சபைக்கு நான் போனா போ. 그래서 여러 가지 교회 중에서 마음에 드는 데를 선택해서 가지요. அதனால தான் பல சபைகள்ல தங்களுக்கு எந்த சபை விருப்பமா இருக்குதோ அந்த சபையை தேர்ந்தெடுத்து அங்க போகிறாங்க. 장로교회를 가면 장로 교인이 되고 இப்ப பிரசிபிட்டரியன் சபைக்கு போனாங்கன்னா பிரசிபிட்டரியன் சபை சகோதரராகிறாங்க. 감리교회 가면 감리 교인이 되고 மெத்தடிஸ்ட் சபைக்கு போனாங்கன்னா மெத்தடிஸ்ட் சபை உறுப்பினராகிறாங்க. 침례교회 가면 침례 교인이 됩니다. பாப்டிஸ்ட் சபைக்கு போனாங்கன்னா பாப்டிஸ்ட் சபை உறுப்பினராகிறாங்க. 다른 종교에서 어떻게 믿는지 아나요? மத்த சபை பிரிவுகள்ல எப்படி ஆண்டவரை நம்புறாங்கன்னு தெரியுங்களா? 모릅니다. அவங்களுக்கு சரியா தெரியாது. 그러면 똑같은 하나님을 믿는데 ஒரே தேவனை தான் அவங்க நம்புறாங்க. 왜 장로교, 감리교, 침례교, 성결교로 나눠져 있죠? ஆனா ஏன் இந்த மாதிரி பிரசிபிட்டரியன், இந்த பாப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், இந்த பெண்டகாஸ்டல் சர்ச்னு ஏன் இது எல்லாமே பெரிய வகை இருக்கு? 서로 다르게 믿기 때문에 그런 거예요. வித்தியாசமா ஆண்டவரை நம்புறதுனால தான் இந்த மாதிரி. 그래서 장로교 신학교 나온 사람 감리교회 가서 목회 못 해요. இப்போ பாப்டிஸ்ட் சபையில இருந்து வந்தவங்க இப்ப மெத்தடிஸ்ட் சபைக்கு போய்ட்டு அவங்க ஊழியம் செய்ய முடியாது. 성결교 신학교 나온 사람 침례교에서 목사로 안 세워 줍니다. பெண்டகாஸ்டல் சபையில இருந்து வந்தவங்க பாப்டிஸ்ட் சபைக்கு போய்ட்டு ஊழியத்தை செய்ய முடியாது. 성경이 달라서가 아니라 வேதாகமம் வித்தியாசமா இருக்கிறதுனால இல்லங்க. 신학이 달라서 그렇습니다. அவங்க வேதாகமத்தை கற்றுக்கொண்ட அந்த வகை வித்தியாசமா இருக்கு.
하나님은 첫 번째로 율법을 주었습니다. கர்த்தர் முதல்ல நியாய பிரமாணத்தை கொடுத்தார். 그리고 이스라엘 백성들에게 1500년 동안 지켜보라고 이야기를 했어요. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 1500 வருஷம் நீங்க இத கடைபிடிங்கன்னு சொன்னார். 놀랍게도 율법을 받은 백성들이 그날부터 죽어나가기 시작했습니다. ஆனா அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுமே ஒவ்வொருத்தராக மரிக்க ஆரம்பித்தாங்க. 여러분 내가 말씀대로 살아야 되겠다고 생각하는 사람들 잘 들으세요. பிரியமானவர்களே நான் வசனத்தின்படி நான் யாரெல்லாம் வாழணும்னு நினைக்கிறீங்களோ கவனமா கேளுங்க. 율법을 받은 그 유대인들이 어떻게 살았는지 아십니까? நியாயப்பிரமாணத்தை பெற்றக்கூடிய அந்த யூதர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியுங்களா? 자, 율법이 내려오고 며칠 안 돼서 안식일이 됐습니다. நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு பிறகு ஒரு சில நாட்களுக்கு பிறகு இந்த ஓய்வு நாளாச்சு. 안식일 날 유대인들이 지나가다 보니까 어떤 사람이 산에서 나무를 하고 있었어요. இப்போ இந்த சாபாத் நாள் ஓய்வு நாள்ல ஒரு யூதர்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் வந்து மரத்தை வெட்டிட்டு இருந்தார். 지금 제가 얘기하고 있는 내용은 민수기 15장에 나오는 내용입니다. இப்போ என்னாகமம் இந்த 16ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய ஒரு சம்பவம். 목사라고 그래서 그냥 아무렇게나 얘기하는 게 아니고 நான் பாஸ்டரா இருக்கறனால சும்மா எல்லாத்தையுமே சொல்றேனே இல்லங்க. 성경에 있는 내용을 근거해서 말씀을 드리는 거예요. வேதாகமத்துல இருக்கக்கூடிய இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் உங்ககிட்ட நான் பேசுறேன். 민수기 15장 32절을 보겠습니다. என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 32절부터 36절까지 한번 읽겠습니다. 32ல இருந்து 35 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவர்களிடத்திற்கு சபையும் என்பவரிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார். 자, 율법이 내려오고 나서 안식일이 됐는데 நியாயப்பிரமாணத்தை இறங்கி வந்ததுக்கு பிறகு ஒரு சில நாள்லயே இந்த ஓய்வு நாள் வந்துருச்சு. 한 사람도 어떤 사람도 율법을 안식일을 어떻게 지켜야 되는지를 모르는 거예요. இப்போ ஒரு சில ஜனங்களுக்கு ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணும்னு சரியா தெரியாது. 그런데 안식일 날 사람들이 지나가다 보니까 어떤 사람이 나무를 하고 있는 걸 봤어요. ஆனா ஓய்வு நாள்ல இப்ப ஜனங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து விறகுகளை பொறுக்கி கொண்டு இருக்கறத பார்க்கறாங்க. 그래서 그 나무를 하는 사람한테 이야기를 합니다. இப்ப அந்த விறகுகளை பொறுக்கி கொண்டு இருந்த மனுஷனை பார்த்து சொன்னா, 야, 하나님이 안식일을 거룩하게 지키라고 그랬잖아. கர்த்தர் இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும்னு சொல்லிருக்காரு இல்லையா? 그래, 거룩하게 지키라고 그랬어. 그런데 왜? ஆமா, பரிசுத்தமா ஆசரிக்கணும்னு சொல்லிருக்காரு. என்ன பார்த்து ஏன் இப்படி கேக்குறீங்க? 하나님이 안식일을 거룩하게 지키라고 했는데 너 왜 나무를 하고 있어? கர்த்தர் ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க சொல்லிருக்காங்க. நீ ஏன் இப்ப விறகுகளை பொறுக்கிட்டு இருக்கற? 안식일 날 내가 나무 하는 게 뭐가 나빠서? ஓய்வு நாள்ல நான் இப்ப மரத்தை நான் இப்ப வெட்டி நான் அந்த விறகுகளை பொறுக்கிட்டு இதுல என்ன கெட்டது? 아니, 그게 뭔지는 모르지만 하나님만 말씀하고 틀린 것 같은데. ஓய்வு நாளை பத்தி இவனுக்கு சரியா தெரியவில்லை. தேவனுடைய வார்த்தை பற்றி இப்ப தவறா புரிஞ்சிருக்கிறான். 내가 살인을 했냐, 간음을 했냐, 도적질을 했냐? நான் என்ன கொலை செஞ்சனா இல்ல விபச்சாரம் செஞ்சனா இல்ல நான் திருடனா? 필요해서 나무 한 개 자르고 있는데 뭘 이거 갖고 그래? எனக்கு இப்ப இருக்கிற அந்த மரத்தை வெட்டி நான் விறகுகளை பொறுக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? 아니, 그런데 뭔가는 모르지만 너 좀 잘못된 것 같아. இல்ல என்னன்னு சரியா தெரியல. ஆனா நீ ஒரு தவறு செய்துட்ட. 나무 하던 사람하고 지나가던 사람하고 이제 싸움이 붙었어요. விறகுகளை பொறுக்கிட்டு அந்த மனுஷனும் அந்த வழியை சென்றிருந்த அந்த மனுஷன் ரெண்டு பேருக்குமே ஒரு சண்டை ஏற்பட்டது. 그러지 말고 우리가 모세 영감님한테 가서 물어보자. சரி, நாம இந்த மாதிரி பண்ண வேண்டாம். நம்ம மோசே கிட்ட போய் இத கேட்கலாம். 그래, 가자 뭐. சரி, வாங்க போலாம். 그래가지고 나무 하던 사람과 지나가던 사람이 모세 앞에 왔어요. விறகு எடுத்துட்டு அந்த மனுஷனும் இப்ப இந்த சாலை அருகே அவனை கண்ட மனுஷர்கள் ரெண்டு பேரும் மோசே கிட்ட வராங்க. 그래서 이제 그 나무하던 사람을 보고 뭐라고 했던 사람이 모세에게 이야기를 합니다. இப்ப இந்த மனுஷனை கூட்டிட்டு வந்த ஜனங்க எல்லாரும் மோசேயை பார்த்து சொன்னா, 모세요, 오늘이 안식일 아닙니까? மோசே இன்றைக்கு ஓய்வு நாள் தானே? 그렇지, 안식일이지. ஆமா, இன்னைக்கு ஓய்வு நாள் தான். 그런데 이 사람이 안식일 날 나무를 했습니다. ஆனா மோசே இங்க பாருங்க, இந்த மனுஷன் ஓய்வு நாள்ல விறகுகளை எடுத்துட்டு இருக்கான். 이거 잘못된 거 아닌가요? இது தவறு தானே? 모세가 이야기를 들어보니까 மோசே இது எல்லாத்தையுமே கேட்டு 뭔가 잘못된 것 같은데 어떻게 잘못된지는 모르는 거예요. ஏதோ ஒரு தவறு இருக்குதா, ஆனா எப்படி அவன் தவறு செய்தான்னு தெரியல. 그래서 모세가 이야기를 합니다. மோசே அவனை பார்த்து சொல்றான், 기다려봐, 내가 하나님 앞에 물어보고 올게. சரி காத்துருங்க, நான் ஆண்டவர் கிட்ட போய் நான் கேட்டுட்டு வரேன். 그래서 회막에 들어가서 하나님께 물어봤습니다. அதனால இப்ப அவர் ஜெபிக்கிற இடத்துக்கு போயிட்டு இப்ப கர்த்தர் இடத்துல அவர் கேக்குறார். 하나님이 모세에게 대답을 해줬습니다. கர்த்தர் மோசேயை பார்த்து பதில் சொன்னார். 그 사람을 반드시 죽일지니 அந்த மனிதனை கட்டாயம் கொலை செய்யணும். 그 회중 밖으로 이끌어내고 இப்ப அவரை நீங்க பாளையத்திற்கு புறம்பே அவனை எடுத்து 이스라엘 온 회중이 돌로 갖고 와서 때려 죽여서 무덤을 쌓아라. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் அவனை கல்லால எரிஞ்சு அங்கே ஒரு சமாதியை உருவாக்குங்க. 안식일을 어렸다고 죽이라는 거예요. ஓய்வு நாளை இப்ப ஆசரிக்காதனால அவனை கொலை செய்யறாங்க. 자, 생각해 보세요. யோசிச்சு பாருங்க. 모세가 하나님께 그 이야기를 들었어요. மோசே இத ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை கேக்குறார். 어떻게 하라고요? என்ன பண்ணணுமா?
죽이라는 거예요. இவரை கொலை செய்யணும்னு ஆண்டவர் சொல்றார். 이 사람이 지금 원수입니까? இந்த மனுஷன் ஆண்டவருக்கு எதிரியா? 이스라엘 백성입니다. 동족입니다. அவரும் இஸ்ரவேல் மனுஷன் தான். அதே தேசத்து மனுஷன். 누군가는 모르지만 친척이 될 수도 있고요. ஒருவேளை இப்ப அந்த அவனை படி சுமத்துற ஜனங்களுடைய உறவினரா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. 모세는 이스라엘의 인도자고 지도자입니다. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழிநடத்துனர், அவருடைய தலைவர். 자기 밑에 백성을 죽여야 돼요. அவர் கீழ இருக்க சொந்த ஜனத்தையே இப்ப அவர் சாகடிக்கணும். 이 사람이 살인했습니까? 간음했습니까? 도적질했습니까? இந்த மனுஷன் கொலை செஞ்சானா, விபச்சாரம் செஞ்சானா, திருடுனானா? 안식일에 나무 하나 했습니다. ஓய்வு நாள்ல இந்த விறகுகளை மாத்திரம் எடுத்தான். 그런데 죽이라는 거예요. ஆனா அவரை கொலை செய்யணும்னு வசனம் சொல்லுது. 여러분이 만약에 그 위치가 되면 어떻게 받아들이겠어요? பிரியமானவர்களே, நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா இதை எப்படி ஏற்றுக்கொண்டிருப்பீங்க? 옆집 사람이 나무 했다고 죽이라고 한다면 உங்க பக்கத்து வீட்டு ஆளு விறகுகளை எடுத்ததுனால அவரை கொலை செய்யணும்னு சொல்றாங்க. 여러분은 어떻게 그걸 받아들이겠습니까? நீங்க அதை எப்படி ஏற்றுக்கொண்டிருப்பீங்க? 죄를 지었는데 பாவத்தை செய்திருக்காங்க. 그걸 느끼는 사람들의 생각과 ஆனா அதை உணர்கிற மனிதனுடைய யோசனையும் 하나님의 마음은 너무 차이가 나는 거예요. தேவனுடைய இதயத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. 안식일 어린 그것 때문에 ஓய்வு நாளா இருக்கிற அந்த ஒரே காரணத்தினால 하나님은 죽여야 된다고 말합니다. தேவன் அவர்களை பார்த்து அவனை சாகடிக்கணும்னு சொல்றார். 모세나 나무했던 사람 누구도 그것이 죽어야 될 일이라고 생각한 사람 없어요. மோசேயோ சரி, அந்த விறகுகளை எடுத்த மனுஷன் யாருமே இது கொலை செய்யற அளவுக்கு மிகப்பெரிய குற்றம்னு நினைச்சு பார்த்ததே கிடையாது. 죽이라는 것이 하나님의 결정이었기 때문에. ஆனா கடைசில அவனை கொலை செய்யணும்னு கர்த்தர் முடிவெடுத்ததுனால 모세가 나와서 이야기를 합니다. மோசே வெளியில வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார். 내가 하나님께 여쭤봤는데 நான் கர்த்தர்கிட்ட இத நான் கேட்டேன். 하나님께서 이 사람을 진 밖에 이끌어내고 돌로 쳐 죽이라고 그랬어. ஆண்டவர் இந்த மனுஷனை பாளையத்திற்கு புறம்பே எடுத்து சென்று கல்லால் எறிஞ்சு கொலை செய்யணும்னு சொல்லிட்டார். 자, 나무를 했던 사람도 놀라고 இப்போ இந்த விறகுகளை எடுத்த மனுஷனை யோசிச்சு பாருங்க. 그 사람을 데리고 온 사람도 놀라는 거예요. அந்த மனுஷனை கூட்டிட்டு வந்த ஜனங்களும் ரெண்டு பேருக்குமே ஆச்சரியம். 나무하던 사람이 그러겠죠. இப்ப அந்த மனுஷனை யோசிச்சு பாருங்க. 아니 모세요. மோசே, 내가 나무 하나 잘랐는데 그것 때문에 죽어야 됩니까? நான் கொஞ்சம் விறகுகளை பொறுக்கிட்டு இருந்தேன், இதனால என்ன நீங்க சாகடிக்கணுமா? 그게 무슨 죽을 일입니까? இது என்ன சாகடிக்கிற அளவுக்கு பெரிய குற்றமா? 어떻게 납득을 시키겠어요? எப்படி நீங்க இவ்வளவு பெரிய ஒரு தண்டனையை தர முடியும்? 데려온 사람도 놀랐을 겁니다. எல்லா ஜனங்களுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். 아니 모세 영감님, மோசே ஐயா, 안식일을 어긴 건 어제 잘못돼서 데려왔지만 ஓய்வு நாள் நான் ஆசரிக்கல, அது தவறுதான், என்ன கூட்டிட்டு வந்தாங்க, பரவாயில்லை. 그렇다고 죽여야 됩니까? ஆனா அதுக்காக என்ன நீங்க கொல்ல போறீங்களா? 그런데 하나님의 결정은 뭐예요? ஆனா கர்த்தருடைய முடிவு என்னவா இருந்தது? 죽이라는 겁니다. அவனை சாகடிக்கணும், கொலை செய்யணும்னு சொல்றார். 죄에 대해서 사람이 느끼는 것과 하나님이 느끼는 건 이렇게 다른 거예요. பாவத்தை குறித்து மனிதர்கள் உணர்வதற்கும் தேவன் உணர்வதற்கும் இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். 우리는 죄를 지으면서 그 죄가 얼마나 무서운지를 잘 모릅니다. நாம் பாவத்தை செய்தும் அந்த பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்று நாம் சிந்தித்தது கிடையாது. 코로나19라고 하는 병이 저기 돌았을 때, 코로나19 கொரோனான்ற அந்த வியாதி நம்முடைய உடம்புக்குள்ள வரும்போது 모든 나라가 공항의 문을 다 닫았습니다. எல்லா தேசத்துல இந்த ஏர்போர்ட் கதவை மூடிட்டாங்க. 왜냐하면 한 사람이라도 코로나 걸린 사람이 들어오면 그 나라 전체가 감염이 되기 때문에. ஏன்னா ஒரே ஒரு மனிதர் மூலமாக கொரோனா வியாதி பாதிக்கப்பட்ட மனுஷன் உள்ள வந்தானா அந்த முழு தேசமும் பாதிக்கப்படும். 코로나는 크게 걸리나 작게 걸리나가 중요한 게 아니에요. இந்த கொரோனா வந்து இப்ப பெருசா இருக்குதா இல்ல சின்னதா இருக்குதா அது பிரச்சனை இல்லைங்க. 증상이 안 나타나도 코로나가 걸린 사람이 들어오면 안 돼요. இப்ப விளைவுகள் வெளியில இல்லனாலும் இப்ப கொரோனாவால பாதிக்கப்பட்ட மனுஷன் உள்ள வந்தாருன்னா பெரிய பிரச்சனை. 코로나가 들어와서 다른 사람에게 전파되기 시작하면 ஏன்னா கொரோனா உள்ள வந்து இப்ப மத்தவங்க கிட்ட அது பரவ ஆரம்பிச்சதுன்னா 그 사람들은 다 죽기 때문에 그래요. அந்த மனுஷங்க எல்லாரும் மரிக்கிறதுனால அது பயங்கரமானது. 코로나는 눈에 안 보입니다. இந்த கொரோனாவை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. 그 증세를 우리가 알기 때문에 அதனுடைய விளைவுகள் மூலமாக அதை தெரிஞ்சுக்கிறோம். 그렇게 무섭게 생각하고 철저하게 막는 거예요. அதனால தான் இவ்வளவு பயங்கரமானதுன்னு தெரிஞ்சதுனால தான் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா அதை தடுக்கறாங்க. 지난 2년 6개월 동안 전 세계는 코로나하고 그렇게 싸웠습니다. 2 வருஷம் 6 மாதமாக இப்ப உலகம் முழுக்க இந்த கொரோனாவோட அது போரிட்டுச்சு. 눈에 보이는 코로나19는 무서운 걸 알지만 இப்ப நம்ம கண்ணால இப்ப விளைவுகளை பார்த்து கொரோனா பயங்கரமானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 사람의 마음 속에 있는 죄가 얼마나 무서운지는 사람들이 잘 모르는 거예요. ஆனா மனிதனுடைய இதயத்துல பார்க்க முடியாத இந்த பாவம் எவ்வளவு பயங்கரமானதுன்னு ஒவ்வொரு ஜனங்களும் சிந்தித்து பார்த்து 아담이 받아들였던 죄 하나 때문에 இது ஆதாம் பெற்றுக்கொண்ட ஒரு பாவத்தின் நிமித்தமாக 지구상에 있는 모든 사람들은 죄인이 됐고 இந்த சகல உலகத்தில் கூடிய எல்லா மனிதர்களும் பாவிகளானார்கள். 이런 무시무시한 죄악 가운데 살고 있는 겁니다. இப்படியாக இந்த
அநேகமான இந்த பாவத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 여러분들은 다 죄를 지어받고 பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் பாவத்தை செய்தீர்கள். 죄에 대해서 희생을 당해본 사람들입니다. பாவத்தின் நிமித்தமாக விளைவுகளை பெற்றவர்கள் நீங்கள். 그렇기 때문에 하나님은 죄에 대해서 무섭게 다루고 ஆகவேதான் கர்த்தரை நோக்கி கர்த்தர் இந்த பாவத்தை குறித்து இவ்வளவு பயங்கரமான ஒரு தண்டனையை அவர் கொடுக்கிறார். 이 육체를 벗었을 때 죄를 가지고는 하나님 나라에 들어갈 수 없게 한 겁니다. இந்த சரீரத்தை விட்டு வெளியே வரும் பொழுது பாவத்தை வைத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. 율법을 받았어요. நியாயப்பிரமாணத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். 지키면 되지 뭐. அதை கடைபிடித்தால் போதும். 그런데 안식일날 나무 하나 했다가 ஆனால் ஓய்வு நாள்ல ஒரு சின்ன விறகை எடுத்ததுக்கு 이 사람은 죽임을 당했습니다. மனுஷனுக்கு மரணம் வந்தது. 만약에 지금이 율법 시대 같으면 ஒருவேளை இப்பவும் நியாயப்பிரமாண காலமா இருந்ததுன்னா, 여러분이 율법을 받은 이스라엘 사람들이라면 நீங்க ஒருவேளை நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தீங்கன்னா 이렇게 율법 앞에서 날마다 죽어야 돼요. இந்த மாதிரி நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாருமே மரிக்கணும். 율법을 받은 사람들이 어떻게 살았는지 아십니까? நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் எல்லாரும் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியுங்களா? 여기서 두 장을 넘기겠습니다. 2 அதிகாரத்தை நம்ம தாண்டி போய் பார்க்கலாம். 민수기 17장 இந்த என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 12절 13절을 읽겠습니다. 11ஆம் வசனம் 12 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 민수기 17장 12절 13절은 என்னாகமம் 17 12 13வது வசனம் 여러분이 같이 읽겠습니다. நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 성경을 찾으십시오. தயவு செய்து எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்து கொடுங்க. 다 찾으셨습니까? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 그러면 같이 읽겠습니다. சேர்ந்து நம்ம இதை வாசிக்கலாம். 시작. ஸ்டார்ட். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் மோசேயை நோக்கி, இதோ செத்து அழிந்து போகிறோம், நாங்கள் எல்லாரும் அழிந்து போகிறோம். கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும் சாகிறான், நாங்கள் எல்லாரும் செத்துதான் தீருமோ என்றார்கள். 율법을 받았던 유대인들이 모세 앞에 나와서 하는 말이었습니다. நியாயப்பிரமாணத்தை பெற்ற இந்த இஸ்ரவேலர்கள் மோசேயிடத்தில் வந்து கடைசியாக இப்படி கூறினார்கள். 이스라엘 사람들은 율법이 곧 국법입니다. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் ஒரு நல்ல பிரமாணம் நினைத்தான். 그 사람들은 율법만 지키면 돼요. அவங்க நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் கடைபிடித்தா போதும். 그러나 율법을 받은 이스라엘 사람들도 율법을 못 지켰습니다. ஆனால் நியாயப்பிரமாணத்தை பெற்ற இஸ்ரவேல் ஜனங்களே அதை கடைபிடிக்க முடியவில்லை. 율법을 어길 때마다 사람들이 죽어나가기 시작했습니다. நியாயப்பிரமாணத்தை மீறுகிற ஒவ்வொரு நொடியும் அந்த ஜனங்கள் மரித்தார்கள். 앞집에서도 죽고 பக்கத்து வீட்டிலும் இறந்து போறான். 옆집에서도 죽고 பின்னாடி இருக்கிற வீட்டிலும் மரித்தான். 우리 집에서도 죽습니다. நம்மளுடைய வீட்டிலும் இறந்து போறான். 그래서 이스라엘 사람들이 모세한테 와서 이야기를 합니다. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுறாங்க. 모세에 우리는 망하게 됐습니다. மோசேவே நம்ம அழிந்து போகிறோம். 다 망하게 되었습니다. எல்லாரும் இப்ப அழிந்து போகிறோம். 여호와에 가까이 나가는 자마다 다 죽사오니 கர்த்தர் கிட்ட நெருக்கமா போகிற எல்லா மனிதனும் இறந்து விடுகிறான். 우리가 다 죽어야 됩니까? நம்ம எல்லாரும் இந்த மாதிரி இறந்து போகணுமா? 이것이 첫 번째 율법을 받았던 사람들이 율법으로 말미암아 한 이야기입니다. முதல் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இப்படி வந்து கடைசில அவங்க பேசுறாங்க. 여러분들이 하나님의 말씀대로 살면 된다고 생각했는지 모르지만 பிரியமானவர்களே, நீங்க தேவ வசனத்தின் மூலமா வாழ்ந்தா போதும்னு நீங்க நினைக்கலாம். ஒருவேளை 이스라엘 백성들이 율법을 받았던 것처럼 여러분이 그렇게 받았다면 இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டது போலவே நீங்களும் பெற்றுக்கொண்டீங்கன்னா 여러분들이 이 자리에 오기 전에 죽은 사람도 많을 겁니다. நீங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இங்க மரித்தவங்க பல பேர் இருந்திருப்பீங்க. 첫 번째 약속 율법은 이스라엘 사람들한테 이렇게 왔습니다. முதல் வாக்குத்தத்தம் நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி இப்படியாக வந்தது. 미안하지만 여러분들은 유대인들이 아닙니다. மன்னிச்சிடுங்க, ஆனா நீங்க எல்லாருமே யூதர்கள் இல்ல. 인도 사람이죠. நீங்க இந்தியர்கள் இல்லையா? 하나님은 여러분에게 율법을 주신 적이 없습니다. கர்த்தர் உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததே கிடையாது. 전 대한민국 사람입니다. நான் தென்கொரிய மனிதன். 하나님이 한국 사람에게 율법을 준 적이 없습니다. கர்த்தர் தென்கொரியர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததே கிடையாது. 그런데 어떻게 된 일인지 한국 사람한테 와서 말씀대로 살으라고 가르쳤어요. ஆனா எப்படின்னு தெரியல, ஆனா தென்கொரிய ஜனங்கள்கிட்ட வந்து வசனத்தின்படி வாழுங்கன்னு கற்றுக் கொடுத்துட்டாங்க. 한국은 한국의 법이 있고 தென்கொரியால தென்கொரியாவுடைய சட்டம் இருக்கு. 인도는 인도의 법이 있습니다. இந்தியாவுல இந்தியா சட்டம் இருக்கு. 인도의 법과 유대인의 법은 다릅니다. இந்திய சட்டத்திற்கும் யூதருடைய சட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 여러분들이 인도의 법을 지키면서 유대인의 법인 율법을 지킬 수 있습니까? நீங்க இந்திய சட்டத்தை கடைபிடித்து யூதர்களுடைய சட்டத்தை கடைபிடிக்க முடியுமா? 지킬 수 없습니다. கடைபிடிக்க முடியாது. 첫 번째 안식일부터 못 지킵니다. ஓய்வு நாள் முதல் கூட நம்ம இப்ப கடைபிடித்து பார்க்கலாம். 하나님이 주지 않은 법인데 கர்த்தர் நமக்கு கொடுக்காத ஒரு பிரமாணம் இது. 누가 말씀대로 살아서 하나님 나라에 갈 수 있다고 말했는지 모르겠어요. ஆனா யார் வசனத்தின்படியாகவே நீங்க வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு கற்றுக் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. 하나님은 여러분들에게 율법을 주신 적이 없습니다. கர்த்தர் உங்களை பார்த்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததே கிடையாது. 다만
은혜를 주었습니다. கிருபையை மாத்திரம் தான் அவர் கொடுத்தார். 그래서 어떻게 은혜를 통해서 우리가 하나님 앞에 구원을 받는지 이 부분은 내일 오전에 제가 말씀을 드리겠습니다. எப்படி கிருபையின் மூலமாக நாம் ரட்சிப்பை பெற முடியும் என்பதை நாளை காலை முதல் கூட நான் தொடர்ந்து பேசுறேன். 여러분 재미있습니까? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குதுங்களா வசனம்? 조는 사람 아무도 없네요. இப்ப தூங்குறவங்க யாருமே இல்லைங்களே. 성경 말씀이 좀 딱딱한 말씀 같기는 한데 வேதாகம வசனம் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஒரு கடினமான வார்த்தைகளை போல இருக்கலாம். 이렇게 우리가 이렇게 풀어서 보면 정말 재미있습니다. ஆனா ஒவ்வொன்றா நம்மளுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். 어렵습니까? கஷ்டமா இருக்குங்களா? 재미있습니까? இல்ல சுவாரஸ்யமா இருக்கா? 내일은 더 재미있습니다. நாளைக்கு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். 내일은 어떻게 우리가 죄에서 벗어나서 하나님의 의로운 백성이 되는지 그 부분에 대해서 같이 말씀을 나누도록 하겠습니다. நாளைக்கு எப்படி நாம் கிருபையை பெற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து வெளியே வந்து நீதிமானாக முடியும்ன்ற இந்த பகுதிகளை பற்றி நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். 여러분들도 식사도 해야 되니까 நீங்களும் இப்ப போயிட்டு சாப்பிடணும். 오늘 저녁은 여기서 마치도록 하겠습니다. இன்றைக்கு ராத்திரி இதோட நான் என்னுடைய செய்தியை நான் முடித்துக் கொள்கிறேன். 제가 기도하겠습니다. நான் ஜெபிக்கிறேன். 하나님 우리 아버지 감사합니다. எங்கள் பரலோக பிதாவே உமக்கு நன்றி. 하나님께서 흙으로 만든 우리 사람에게 하나님의 생명을 주셨습니다. தேவனாகிய கர்த்தர் மண்ணின் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு உம்முடைய ஜீவனை நீர் கொடுத்தீர். 그러나 아담으로 말미암아 죄를 받아들이고 이 생명이 하나님께 죽었습니다. ஆனால் ஆதாமின் மூலமாக பாவம் வந்தது நிமித்தமாக இந்த சரீரம் இந்த ஜீவன் அது இறந்தது. 하나님께서 이런 우리를 불쌍히 여기시고 사랑하셔서 கர்த்தர் எங்கள் மீது பரிதாபம் கொண்டு அவர் எங்களை நேசித்தது நிமித்தமாக 우리의 죄를 씻고 영원한 하나님의 자녀로 삼기를 원하셨습니다. எங்களுடைய பாவத்தை கழுவி நித்திய தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக எங்களை சேர்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். 사람에게 율법을 주어서 지켜보라고 했지만 지킨 사람 아무도 없었습니다. மனிதர்களிடத்தில் நியாய பிரமாணத்தை கொடுத்து கடைபிடிங்கள் என்று சொன்னார்கள், ஆனால் அதை கடைபிடித்தவர்களோ எவரும் இல்லை. 그래서 하나님이 약속을 새로 주시면서 방법을 바꾸었습니다. ஆகவே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஒரு புதிய செயல்முறையை உருவாக்கினார். 인간이 실패했기 때문에 மனிதன் தோல்வி அடைந்த நிமித்தமாக 그것을 하나님께서 하시는데 கர்த்தருக்கு அது தெரியும். 죄를 갖지 아니한 한 분 예수님을 이 땅에 보내시고 பாவத்தை வைத்திருந்தாத ஒரே ஒரு மனிதர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அவர் அனுப்பி 그 예수님께서 행한 일로 우리의 모든 죄를 씻었습니다. இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தின் மூலமாக எங்களுடைய எல்லா பாவத்தையும் கர்த்தர் நீர் கழுவினார். 예수님께서 십자가에 달리시고 피를 흘릴 때 இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய இரத்தத்தை சிந்தும் பொழுது 그 피로 우리의 모든 죄를 사했다고 말씀하셨습니다. இரத்தத்தின் மூலமாக எங்களுடைய எல்லா பாவத்தையும் கழுவியதாக கர்த்தர் 사랑하는 주님, 우리가 수양의 이 말씀을 통해서 성경을 공부합니다. இந்த புத்துணர்ச்சி முகாம் வசனத்தின் மூலமாக நாங்கள் வேதாகமத்தை கற்றுக்கொள்கிறோம். 성경 속에 나타난 하나님의 마음과 இந்த வேதாகமத்தில் காட்சியளிக்கிற தேவனுடைய இருதயமும் 우리를 구원하시는 하나님의 방법에 대해서 같이 공부할 수 있도록 도와주시고 எங்களை ரட்சித்த தேவனுடைய செயல்முறையை நாங்கள் சேர்ந்து கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்யும். 성령께서 우리를 도와주셔서 பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவுவீராக. 전하는 사람 마음이나 듣는 사람이 마음이 성경으로 하나가 되게 하시옵소서. பிரசங்கிப்பாளரும் இதை கேட்கக்கூடிய ஜனங்களுடைய இருதயமும் ஒன்றாகும்படியாக கர்த்தர் நீர் கிருபை அருளும். 또 오늘 저녁에도 우리에게 이렇게 아름다운 프로그램을 주신 것 감사하고 இன்று மாலையும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை தந்த தேவனுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 우리에게 말씀을 주신 것을 인하여 감사합니다. வசனத்தை எங்களுக்கு நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி. 모든 순서를 통해서 주님이 영광을 받아 주시옵소서. அனைத்து நிகழ்ச்சிகள் அனைத்து நிகழ்ச்சிகள் மூலமாகவும் கர்த்தர் நீர் மகிமையை பெறுவீராக. 남은 시간을 주께 부탁드리면서 예수님의 이름으로 기도드리옵나이다. மீதமான நேரத்தையும் கர்த்தர் உம்மிடத்தில் நாங்கள் ஒப்படைத்து இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. 아멘. ஆமென்.